அப்பா வரும்படி கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே பாதோப்பா எங்கே நாமத்தினாலே 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ மடியிலே நான் இருக்கிறேன்ற வார்த்தையின்படியாக பரிசுத்த ஆவியானவரப்பா நீங்கள் இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்த தகப்பனே. இதோ மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யோ. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். ஆமாண்டவரே, எங்களோடப்பா நீங்கள் வாசம் செய்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, எங்களோடப்பா நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பாவுமே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி நன்றி அப்பா. அல்லேலூயா. வர்ஷிப் பண்ற என்ன பார்க்க நீங்க முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா.
சொன்னாலும் ஆமாப்பா உமக்கது ஈடாகுமோ கோடி கோடி நன்றி சொன்னாலும் கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் நாள் ஈடாகுமோ தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். சேதைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். அப்பா நன்றி. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி உமக்கது ஈடாகுமோ கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. சிறுமையும் எளிமையுமான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. சிறுமையும் எளிமையுமான என்னையும் கொண்டு சிங்காசனத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. பொழுதில் இருந்து எடுத்து ஐயா எந்த தலையை நீர் உயர்த்தினீரையா. பொழுதில் இருந்து எடுத்து ஐயா எந்த தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம்
தந்தீரையா, குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்தே என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையுமான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையுமான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். புழுதியிலிருந்தே எடுத்தீரையா, என் தலையை நீர் உயர்த்தினீரையா. புழுதியில் இருந்தே எடுத்தீரையா, என் தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? ஆண்டவரே, உமக்கு ஈடாகாதையா எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஐயா. என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஐயா எங்களை கரம் பிடித்து நீர் நடத்துகிறீர் தகப்பனே. ஒரு தாயை போலப்பா எங்களை தேற்றுகிறீரப்பா, எங்களை அரவணைத்து கொண்டு வருகிறீரே தகப்பனே. ஐயா அப்பா, நாங்களப்பா யாரிடம் செல்வோம் தகப்பனே? ஐயா, என்னொரே ஜீவனுள்ள வார்த்தைகள் ஐயா இயேசுவே உம்மிடத்தில் அல்லவா இருக்கிற தகப்பனே. ஒரு தாயை போலப்பா எங்களை தேற்றுகிறவரே, ஒரு தந்தையை போல எங்களை அரவணைக்கிற தெய்வமா இருக்கிறையா. ஐயா, உலகத்துக்குரிய தகப்பனார் ஆண்டவரே, ஒருவேளை எங்களை உங்க நாமத்தில் வல்லமை கரங்க டான்ஸ் ஆடினா டான்ஸ் ஆடலாம். கிதியோன் டான்ஸ் ஆடினா டான்ஸ் ஆடலாம்பா. நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா, உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா, உங்க நாமத்தில வல்லமை உண்டு. அப்பா, உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா, உங்க நாமத்தில வல்லமை உண்டு. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனா உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனா உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து
உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வைச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. எதிரிகள் முன்பு பந்தி ஒன்ற ஆயத்தம் பண்ணோம் உங்க நாமமே. எதிரிகள் முன்பு பந்தி ஒன்ற ஆயத்தம் பண்ணோம் உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். சொல்லமா ஆண்டவர் நாமத்துல எல்லாம் விடுதலை நிச்சயம் உண்டு. வெற்றி நிச்சயம். உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது. அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. அல்லேலூயா. உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது. அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது. அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. சொல்லமா நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே எனக்கு பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு. ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு. ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வைத்தது. சொல்லாம ஆண்டவரை பார்த்து ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வைத்தது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். எஸ் ஆமே நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே.
பரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. எதிரிகள் முன்பே பந்தி ஒன்ற ஆயத்தம் பண்ணோ உங்க நாமமே. எதிரிகள் முன்பே பந்தி ஒன்ற ஆயத்தம் பண்ணோ உங்க நாமமே. உங்க நாமமே பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது. அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது. அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலோ பாம்பின் மேலோ நடக்க செய்தது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலோ பாம்பின் மேலோ நடக்க செய்தது உங்க நாமமே. உங்க நாமமே பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில, அப்பா உங்க நாமத்தில, உங்க நாமமே, உங்க நாமமே, உங்க நாமமே, உங்க நாமமே, உங்க நாமத்தில் சொல்லாமா, அறிக்கையா பாடலாமா, அறிக்கையா பாடலாமா. உங்க நாமத்தில், உங்க நாமத்தில் பாருங்க. நான் உங்க மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். ஆமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் சுகம் நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் குறைவுகள் இல்லையே. உங்க நாமத்தில் தரித்திரம் இல்லையே. உங்க நாமத்தில் சண்டைகள் இல்லையே. உங்க நாமத்தில் தோல்விகள் இல்லையே. உங்க நாமத்தில் கவலைகள் இல்லையே. உங்க நாமத்தில் துக்கம் இல்லையே. உங்க நாமத்தில் சந்தோஷம் உண்டு. உங்க நாமத்தில் எல்லாம் உண்டு. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில எனக்கு கடன் இல்லையே. உங்க நாமத்தில எனக்கு தோல்வி இல்லையே. உங்க நாமத்தில எனக்கு விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில வெற்றி நிச்சயம். ஆமாண்டவரே, இதோ வானலத்தோர் உலகத்தோர் எல்லாருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம் இயேசு என்ற நாமத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
இயேசுவே பா உம்முடைய நாமத்தை நான் சொல்லும் போதையா ஆண்டவரே பிசாசுகள் நடங்குகிற தகப்பனே, எல்லாம் ஓடுகிறது ஆண்டவரே, பிசாசுகள் எல்லாம் ஓடுகிறது தகப்பனே. ஐயா ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு வல்லமை உண்டு தகப்பனே. இயேசுவேப்பா இன்றைக்கும் அப்பா உம்முடைய நாமத்தை கொண்டு ஆண்டவரேப்பா நாங்கள் எதை கேட்டாலும் நீங்க அதை செய்கிறீர் தகப்பனே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவே அப்பா என் நாமத்தால நீங்கள் உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவிய ஆண்டவரை பார்த்து உண்மையா நம்ம கேட்கலாமா? உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றி ஆமாப்பா நீ நிறைவேற்றுறையா. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றி உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவர். ஆமாப்பா நிறைவேற்றி முடிப்பீரையா. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவே. ஆமாப்பா என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்று. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே
தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னது நிறைவேற்றுவே. மறவாமல் நினைத்தவரே ஏசையா நினைச்சி முடித்தவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனம். ஆமாப்பா, ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகின்றே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆமாப்பா, ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. ஆமாண்டவரே, பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே வார்த்தை நம்பியதால் வலைகள் வீசி திரளாய் பேதுரு நீங்கள் பிடித்தார். வார்த்தை நம்பிய
வந்தேன் உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. ஆண்டவரை பார்த்து உண்மையா சொல்லலாமா? மியூசிக் இல்லாம நம்பிக்கைக்கு உண்மையா உண்மையா சொல்லலாமா? நம்பி வந்தேன் உம் சமூகம் உண்மையாக நம்புகிறேன் உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உம்மையே. ஆமாப்பா, நான் சொந்தமான சுயத்தை சாகல தகப்பனே. ஏசப்பா, உண்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் ஐயா. தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன் வாக்குத்தத்தம் செய்தவரே. வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே வாக்குத்தத்தம் செய்தவரே. வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்த வசனம் தானே ஆண்டவரே வாழ வைக்கிற வார்த்தையா. மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே. ஆமாண்டவரே இயேசுவேப்பா ஐயா, நம்பி வந்துக்கிறோம் தகப்பனே. ஐயா, எங்களை கைவிடாத தெய்வமாப்பா நீர் ஆண்டவரே. சிவேப்பா நீங்கள ஐயா ஆண்டவரே, ஒருபோதும் ஆண்டவரே எங்கள் கைவிடாத நீர் தேவனா இருக்கிறீர் தகப்பனே. அப்பா, எங்களை உள்ளங்கைகள் நீங்கள் வறந்திருக்கிறீர் தகப்பனே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொல்லிக்கிறீங்க ஐயா. எங்கள் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியையும் நீங்க எண்ணிருக்கிறீங்க தகப்பனே. ஏசப்பா, உங்களுடைய சமூகத்துக்குள் ஆவலாக வந்திருக்கிறாங்க தகப்பனே. ஏசுப்பேப்பா, நீங்க வெறுமையாகப்பா நீங்க அனுப்பாதீங்க ஐயா ஆண்டவரே. இரு பரிவாரங்களோடப்பா எப்படி போனாரோ யாக்கோபு, அதே போல பா இந்த இடத்துல போகும்போதப்பா ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியோடப்பா ஒரு நிறைவான சந்தோஷத்தோட ஐயா திரும்பி போக கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரேப்பா நீர் பொறுப்பெடுத்துக்குங்க ஆண்டவரே. நீர் வழி நடத்துங்கப்பா ஐயா. நாங்கள் உண்மையா நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களப்பா ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. அங்கீகரிப்பீராகப்பா. சப்பா உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீ பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உன் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் அப்பா. துதிகன மகிமை மேன்மை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். அவர் உண்மை உள்ளவர். அவர் மனுஷன் மாறலாம், மனுபுத்திரன் மாறலாம், எல்லா சூழ்நிலைகளும் மாறலாம். கர்த்தர் ஒரு நாளும் மாறாதவராய் இருந்து நம்மை நடத்துவார். எல்லாரும் உற்சாகமா எழுந்து நின்று காணிக்கை கர்த்தருக்கு என்று செலுத்தலாமா? ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும்
பரபரப்பா இருக்கீங்க, எப்படி பேசுவார்? தேவ சமூகத்துல முதல்ல போய் தேவன் பேச வேண்டும் என்று விரும்பணும் முதல்ல. ஆனா நமக்கு நான் தான் பேசணும்னு போய் நான் பேசுறீங்க, அங்கிருந்து ஆண்டு பேசுறாரா இல்லையான்னு நமக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. அவர் நம்மோடு பேச வேண்டும். அதற்கு நீங்கள் முதல்ல அங்க போய் இருக்கணும். அங்க போய் அவர் பேசுற வரைக்கும் அவர் சமூகத்துல காத்திருந்து அவர் சத்தத்தை யார் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பார்கள். அல்லேலூயா. நீங்க மட்டுமே பேசினா உங்க வாழ்க்கை அவ்வளோ நல்லா இருக்காது. அவங்களும் பேசணும். நீங்க ஒரு நபர்கிட்ட போன்ல பேசுறீங்க, நீங்க பேசணும், அப்புறம் என்ன பண்ணணும், அவரு உங்களோட பேசணும். நீங்க திருப்பி பேசுவீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் என்ன சொல்லணும், சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு நினச்சிக்கிறேன், நீங்கள் சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிற நானே நினச்சிக்கிறேன். ஊருக்கு போனீங்களா, ஊருக்கெல்லாம் போயிருப்பீங்க, அவர் பேச விட்டுறதில்ல. நீங்களே கேள்வி கேட்டுட்டு நீங்களே பதில் சொல்கிறீங்க. ஊருக்கு போனீங்களா, ஊருக்கெல்லாம் போயிருப்பீங்க. பசங்க நல்லா இருக்கிறாங்களா, பசங்க நல்லா இருப்பாங்க. பிரச்சனைலாம் இல்லையே, ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை, நான் நினைக்கிறேன், அப்படிதான் இருக்கிறேன் நினைக்கிறேன். சரி வச்சுட்டுமா ஃபோனு, வச்சுட்டு, அவ்வளோதான். அங்கே யாரை பேசினாரா? பேசுனது யாரு? நீங்களே கேள்வி கேட்டுட்டு நீங்களே பதில் சொல்லி நீங்களே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, போயிடுறீங்க. அப்புறம் கேட்டா நான் பேசுகிறேனே அக்கா கிட்டலாம் எல்லாம் பேசுகிறேன், எங்கே நீங்கள் பேசுறீங்க, அவங்க எங்கே பேசுகிறாங்க உங்கள்கிட்ட, நீங்கள் தான் பேசிட்டு இருக்கீங்க. அது மாதிரி கர்த்தர்கிட்ட ஜெபத்தில் நம்ம தான் பேசிட்டு இருக்கிறோம் தவிர அவர் நம்மோடு பேசுறதே இல்லை. அல்லேலூயா. பேசணும்னு நினைக்கிறோம், ஆனால் பேசுறதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கணும். பரபரப்பாக இருந்தீங்கன்னா என்ன பண்ண, பேச முடியாது. நீங்கள் தேவசம் உட்கார்ந்துட்டு நீங்கள் பைபிள் படித்து ஆண்டவனோடு பேசுங்க ஆண்டவரே சொல்லி நீங்கள் என்ன பண்ணும், பேச வேண்டும். அல்லேலூயா. அதனால இங்கே ஈசாக்கு என்ன பண்ணாரு, பேசும்படியாக தேவகிட்ட தியானம் பண்ணுவதற்காக தேவ பிரசனத்துக்கு போனான். அப்பொழுது ஆண்டு சொல்றாரு, இங்கே பஞ்சமா இருக்குது, எங்க இருக்க தேசத்துல பஞ்சமா இருக்கு. இவன் எங்க போறான் பார்த்தீங்கன்னா, ராஜா எங்க போற, அபிமெலேக்கில் கேராவுக்கு போனான். கேரா என்ற ஊருக்கு என்ன பண்ண போறான், அங்க அபிமெலேக்கு ராஜா அங்க போறான். அங்க போயிட்டு எகிப்துல நல்ல தானியம் இருக்கு, நம்ம எகிப்துக்கு போனா இங்க ஒரே பஞ்சமா இருக்கு, சாப்பாடு கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது ஆண்டு சொல்றாரு, நீ போகாத, நான் சொல்றத முதல்ல என்ன பண்ணு, கேட்டு நட. அல்லேலூயா. முதல்ல நான் வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, தேவன் சொல்லுவதை கேட்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பக்கவா சொல்லுங்க, தேவன் சொல்வத கேட்டு நடக்கதா இருக்கணும். நிறைய பேர் கேட்கறாங்க, நடக்கிறது இல்லை. அதையும் சொல்றேங்க, நிறைய பேர் கேட்கறாங்க, ஆண்டவர் என்ன செய்யணும், அம்மாவை மன்னி, நான் மன்னிக்க மாட்டேனே. ஆனா என்ன பண்ணணும், அங்கூட கடன் கொடுத்துரு, நான் கொடுக்க மாட்டேனே. ஆண்டு என்ன பண்ணணும், நாங்க அங்க இங்க இருக்காது, அங்க போயிடு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம், அந்த நபர் வேண்டாம், இது வேண்டாம், நான் செய்ய மாட்டேனே. அப்போ சொல்வது மாத்திரம் இல்ல, கேட்டு நடக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறார், உயர்த்துகிறார். அல்லேலூயா. கேட்கிறபடி தன் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்க்கிறார். அது வசனத்தை பார்த்து நடுங்கும், ஐயோ இப்படி இருக்குதே, நம்ம இப்படி இருக்கிறோமே, நம்ம மாறணுமே அப்படின்னு யார் கர்த்தருடைய சொல்லுக்கு நடக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஏன் வாழ்க்கை நல்லா இல்லைன்னா, நீங்க நடக்கிறீங்களா, அது நீங்கள யோசித்து பாருங்க வாழ்க்கையில. ஓகே, அது மாத்திரமல்ல, அவங்க சொல்ற எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்றது இவனுக்கு ரொம்ப ஈஸி. ஆனா இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவன் கை நிறைய ஆடு மாடு இருக்குது. இவனுடைய தொழில் பார்த்தீங்கன்னா விவசாயம் இல்லை. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய தொழில்னா இல்லை, விவசாயம். என்ன தொழில் அவங்களுக்கு, ஆடு மாடுகளை மேய்க்கிற மந்தைகள் உடையவர்களா இவங்க. இப்போ ஆடு எடுத்துட்டு போய் கொடுத்தனா என்ன கிடைக்கும், அவங்களுக்கு தானியம் கிடைக்கும். இப்ப ஆடை கொண்டு போய் கொடுத்தா தானியமே கிடைக்கல, பஞ்சமா இருக்கிறதால இப்ப இவங்க பிளான் பண்றாங்க, நம்ம எங்க போலாம், எகிப்துக்கு போலாம், அங்க எகிப்து தானியம் இருக்குது, நம்ம ஆடு மாடு ஓட்டிட்டு போனா அங்க ஆடு மாடுகளை கொடுத்து தானியத்தை வாங்கி கொண்டு பண்ணலாம், நம்ம இருக்கலாம்ன்றது இவங்களுக்கு ரொம்ப வசதியான இடம், நல்ல சூழ்நிலை. அந்த ஆண்டவர் நீ போகாத, இங்கே இருன்றாரு. இது செய்வது அவனுக்கு கொஞ்சம் கடினமான விஷயம்தான். அல்லேலூயா. ஆனாலும் என்ன செய்யணும்னா, சொன்னது யாரு, கர்த்தர். அல்லேலூயா. அப்ப சொல்றது கடினமா இருந்தாலும் சொல்லுகிறது தேவனா இருக்கிறபடினால என்ன பண்ண, அவன் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. சொல்லுவது
ஆமேன். கடினமா இருந்தாலும் ஆண்டு சொல்லி நீ அங்க போகாதே அப்படின்றார். ஏன் அங்க ஆண்டவர் போகாதே அப்படி தடுத்துருத்தாருன்னா, இவன் என்னை நம்பி என் சமூகத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் தியானம் செய்கிறான், ஒவ்வொரு நாளும் என்ன பண்றான், இவனோடு என்ன டைமை ஸ்பெண்ட் பண்றான். அவனுக்கு நல்லது கெட்டது எது என்று சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உண்டு. இல்லையா? ஆண்டு என்ன கடமை தெரியுமா? அவர் நம்பி வருகிறவர்களுக்கு நல்லது கெட்டதுன்னு சொல்வது தேவனுடைய கடமை. அப்ப சிலருக்கு சில விஷயம் நஷ்டம் நடக்குது, சில விஷயம் ப்ராப்ளம் ஆகுதுன்னா, நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவன் சொல்லுவதை கேட்டு நடக்க வேண்டிய இடத்துல இல்லாதனால தேவன் நிறைய விஷயங்களை ஆண்டவருக்கு சொல்றது இல்ல. அப்ப ஏன் ஆண்டு சொல்றாருன்னா, நீ போகாதப்பா, அங்க பிரச்சனை இருக்கு, இங்கே இரு, உன்னை ஆஸ்வதிக்கிறேன்னா, இவனுக்கும் தேவனுக்கும் நல்ல உறவு இருந்தது, நல்ல உறவு இருந்தது, நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது ஆண்டவருக்கும் யாருக்கும், ஈசாக்குக்கும். அப்போ இவனை நம்பி என்ன நம்பி வந்திருக்கிறான் பாவன், அப்போது இவனுக்கு நன்மை செய்வது என்னுடைய கடமையா இருக்கு. அப்ப கடவுளை நம்பி யார் வந்திருக்கிறாங்களோ, சொன்னாங்களே யாருக்குமே நடக்கல, இவ்வளவு வருஷமும் நடக்கல, நான் கர்த்தரை நம்புறேன், நான் ஒரு ஆள் கர்த்தரை நம்புறதுனால என் மூலமாக எல்லாருக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா, எல்லாருக்குமே ஆசீர்வாதம். ஆமென். அதனால நீங்க கர்த்தரை நம்பும் போது அவர் செய்வாரு, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன், அவர் வார்த்தை கீழ்ப்படுகிறேன், நடக்கிறேன் நான் சொல்லும் போது அவர்களுக்கு நன்மை உண்டாகுது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் போக வேணாம்னு சொன்னா போக கூடாதுதான், செய்ய வேண்டாம்னா செய்யக்கூடாது. அது நமக்கு இஷ்டமா இருக்கும், நமக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆண்டவர் போக வேண்டாம்னா போக வேண்டாம் தான், செய்ய வேண்டாம்னா செய்ய சொல்லுது யார் தான், நம்முடைய கர்த்தர். என்றால் அவர் ஒரு நாளும் நமக்கு தீமையானதை செய்ய மாட்டாரு. அல்லேலூயா. நன்மையான மாத்திரம் செய்வார். இந்த வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக, வாழ்க்கை நல்ல மேல வருவதற்காக, இந்த வாழ்க்கையில் அந்த இடத்துல போனா பிரச்சனை இருக்குது, அங்க போனா மாட்டிப்ப. ஏன்னா இவங்க அப்பா ஏற்கனவே ஆபிரகாம் அங்க போய் தான் பிரச்சனை மாட்டிட்டு வரும்போது ஆகாரை கூட்டு வருவார். அந்த ஏற்கனவே சொல்லுகிறேன், எகிப்துக்கு போனதால தான் லோத்து பார்த்துட்டு இது எகிப்து மாதிரி இருக்க சொல்லிட்டு என்ன பண்ணா, சோதோங்குமாருக்கு போனான். அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்த வேலைக்காரி பார்த்து ஆகார், அந்த ஆகார் மூலமா யார் வந்தது, இஸ்மு வந்தது. இப்படி நிறைய பிரச்சனை எகிப்தில் வரும்போது நீ அங்க போகாத, ஏற்கனவே உங்க அப்பா அங்க போய் நிறைய பிரச்சனை, மாட்டில குடும்பத்துல பிரச்சனை, சகோதரர் பிரிஞ்சு போயிட்டாங்க, எல்லாரும் ப்ராப்ளம் இருக்கு. நீ அங்க போய் திருப்பி வரும்போது சில ப்ராப்ளம் உனக்கு வரலாம், நீ போகாத, அங்க தானியம் இருக்கலாம், ஆனா குடும்பம் என்ன ஆயிடும், நாசமா போயிடலாம். இல்ல பிள்ளை என்ன பண்ணும், உங்க எதிர்கால வாழ்க்கையும் நாசமா போயிடலாம். அதனால நீ அங்க போகாத அப்படின்றாரு. இவன் பார்க்க, ஆண்டவரே இங்க சாப்பாடு இல்லை ஆண்டவரே, நாங்க போனா சாப்பிடுவேன், நீங்க அங்கேயும் போக மாட்டேன்றீங்க, என்ன பண்றது, நீ கவலைப்படாத. அதான் சொல்றாரு, தரிசனமாகி தேசத்துக்கு போக, நான் உனக்கு சொல்லும் தேசத்துக்கே கூடி இரு, இத்தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து. அல்லேலூயா. இதான் முக்கியம். தேவன் நம்மோட கூட இருந்து, எங்க இருக்கணுமா, தேவன் நம்மோட கூட இருக்கணும். அவன் சொன்னா இவன் சொன்னா இல்ல, கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு ஊர்ல ஒரு வாட்ச் கடை இருந்தது. இந்த வாட்ச் கடையில வெளியில ஒரு கிளாக் இருக்கும், கிளாக் என்ன பண்ண டைம் ஓடிட்டு இருக்கும். அந்த பக்கம் ஒருத்தர் வருவாரு, வந்து அங்க நின்று என்ன பண்ண, அது பார்த்து என்ன பண்ணுவார், வாட்சை டைம், அந்த வாட்ச் என்ன பண்ணுவார், சரி செய்வார். எது, அந்த வாட்ச் கடையில் இருக்க பெரிய வாட்சை பார்த்து இவருடைய என்ன பண்ண, இவருடைய வாட்ச் என்ன பண்ணுவார், சரி பண்ணிட்டு டெய்லி வருவார். இந்த வாட்ச்களில் கிளாக்கை பார்த்து இவருடைய வாட்சில் இருக்க டைமை செட் பண்ணிட்டு போவார். போயிட்டு வருவார். ஒரு நாள் பண்ண, என்ன டெய்லி வராரு, வாட்சை இது பண்ணுறாரு போகிறாரு அப்படின்னு. ரொம்ப நாளுக்கு அப்போ இவரை கூப்பிட்டார். யாருப்பா, இவர் என்ன பண்ணுவார்னா, யாரு இவர் வாட்ச் கடைக்காரர் என்ன பண்ணுவார்னா, இவர் போனதுக்கு அப்புறம் அங்கே பக்கத்தில் ஃபேக்ட்ரி இருக்கும், ஃபேக்ட்ரியில் 9 மணிக்கு அந்த ஹார்ன் அடிக்கும், சங்கு ஊதுவாங்க. அந்த சங்கு ஊதும் போது அந்த டைமை பார்த்து என்ன பண்ண, இவர் என்ன பண்ணுவார், சரி பண்ணி வைப்பார். எதை, அந்த வாட்ச் கார்டில் இருக்கிற கிளாக்கை. இவர் வேலை இதுதான். அப்போ டைம் ஆச்சா சரி பண்ணுவார். ஒரு 2 பேர் மாறி மாறி போகும்போது 2 ஃப்ரெண்ட் ஆகிட்டு இவர் கேட்டேன், எப்பா நீ யாருப்பா அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னேன், இல்லைப்பா நான் அந்த இடத்துல கம்பெனி ஒர்க் பண்ணுறேன். என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை இங்கே டெய்லி இங்கே பார்த்து வாட்ச் செட் பண்ணிட்டு போறியே, என்ன கதை அப்படின்னாரு. அப்போ சொன்னேன், இல்லை நான் அந்த கம்பெனியில் சங்கு ஊத்துற வேலை. உன் டைமை பார்த்தா என்ன பண்றேன், நான் அங்க சங்கு ஊதி நின்னுக்கிறேன். அவன் சொல்றான், எப்பா அங்க சங்கு ஊத பார்த்தா இங்க டைமை செட் பண்ணுகிறேன், நீ என்னடா எங்க சங்கு இப்படி பார்த்து 1/2 hour லேட்டு. ஊர்லயே டைம் என்னது 1/2 hour
எல்லாம் எதை பார்த்து மாத்துறாங்க? இவன் சங்கூதரை பார்த்து டைம் மாத்தி வச்சுக்கிறான். சங்கூதரன் வாட்சை பார்த்து மாத்தி 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 வைக்கிறதால வெளியூர் வரான். என்னடா எல்லாருமே 9:30 மணி ஆகி போச்சு, 9 மணி டைம் காட்டுது. 5 நிமிஷம் மாறி வேணா வச்சுப்போம். அந்த ஊர் எல்லாமே 9:30 மணி ஆனா கூட 9 மணி வச்சுக்கிறாங்க. எதனால? சங்கூதரனாலையும் வாட்சி கடைக்கார மாறி 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 வைக்கிறதுனால அந்த ஊர்ல டைம் என்ன பண்ணுது, மாறி போடுது. அதே மாதிரி அவன் சொன்னா மாத்திரம், இவன் சொன்னா மாத்திரம் மாத்தினா நீங்க மாறி போயிடுவீங்க. எதை வச்சு மாத்திரம்னா தேவன் என்ன சொல்றாரா முக்கியம். அல்லேலூயா. பார்க்க சொல்லு, அவன் சொன்ன இவன் சொன்னான்னு சொல்லிட்டு மாத்தாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, பைபிள் என்ன சொல்லுது. எல்லாம் சொன்னாங்க ப்ரமோஷனு கிடைக்கவே கிடைக்காது, வாய்ப்பே இல்லைன்னாங்க. பைபிள் சொல்லுது இல்ல, கிடைக்கும். அல்லேலூயா. ராஜா இருதயத்தை நீர்க்கால்களை போல மாற்றுக தேவன் பைபிள் சொல்லுது. மக்கள் சொல்றாங்க வாய்ப்பே இல்லை ராஜா, 4 வருஷம் ஆச்சு, யாருக்குமே கிடைக்காது, உனக்கு கிடைக்காது விட்டுரு அப்படின்னாங்க. இல்ல, கிடைக்கும். அப்ப நம்பிக்கை எங்க வருதுன்னா, பைபிள் மேல் யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும். ஆனா மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சு கிடைக்காதுல்ல, ஜோமன் வேணால விட்டுருலாம்ல, அப்படி விட்டுருந்தா கிடைச்சிருக்காது. அப்ப எங்க நம்பிக்கை வைக்க போறீங்க? மனுஷன் மேலேயா கர்த்தர் மேலேயா? கர்த்தர் மேல. பக்கத்துல சொல்ல, கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பா, உனக்கு நல்லா இருப்ப. அல்லேலூயா. மனுஷன் நம்பிக்கை வைக்காத. அல்லேலூயா. இவன் மேல நம்பிக்கை வைக்காத, முதல்ல கர்த்தர் மேல நம்பிக்கை வை. அவர் என்ன பண்ணுவார், உனக்கு வாய்க்க செய்வாராக. அல்லேலூயா. அதே பார்த்து உபாகமம் 30:14 பாத்தீங்கன்னா, நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலையும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ஆமே. முதல்ல நீ அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமா உன் வாயில இருக்கணும். எப்படி இருக்கணும்? வாயில சொன்னோம், என் கர்த்தனுக்கு யாவும் செய்து முடிப்பாரு. அல்லேலூயா. என் பலவீனத்துல பலம் பரிபூர்ணம், தேவ பலம் பரிபூர்ணம் விளங்கும். என் குறை ஒன்றும் இல்லை. பார்க்கும்போது இல்லாத மாதிரி இருக்கும். அந்த வாயில சொன்ன தெரியுமா? இல்ல, இருக்குது. அல்லேலூயா. என் குறைவு நிறைவாக்கப்படும், என் கஷ்டங்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் போராட்டங்கள் மாறும். உலகமே இது சொல்லும், இல்ல இது எனக்கு இல்லப்பா. உலகமே சொன்னா கூட இது பைபிள் சொல்லுது, எனக்கு கர்த்தர் யாவும் செய்து முடிப்பா, உன் குறைவெல்லாம் நிறைவாக்கப்படும் பைபிள் சொல்லுது. இந்த பைபிள் படி யாரு வாயில பேசி தன் இருதயத்துல அந்த வார்த்தையை நம்புறாங்களோ அவங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகும். அல்லேலூயா. நிறைய பேர் வாயில சொல்லுவாங்க நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க சொல்லுவாங்க, இருதயம் நம்பாது. இருதயம் என்னத்த வாழ்க்கை அது அப்படி இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு நடக்கிறது வாய்ப்பு இல்லைங்க. உங்க இருதயமும் உங்க வாயும் ஒன்னா எதை பத்தி யோசிக்குதோ அதுதான் வாழ்க்கை நடக்கும். அல்லேலூயா. பார்க்க சொல்லுங்க, இருதயமும் உங்க வாயும் ஒன்னா இசைஞ்சு எதை சொன்னாலுமே நடக்க ஆரம்பிக்கும். ஆனா பிசாசு இருதயத்தையும் வாயையும் ஒன்னா செயல்பட மாட்டான். அப்ப எது முக்கியம்? இருதயின் நிறைவினாலே வாய்கள் பேச வேண்டும். அல்லேலூயா. வாய் பேசும்போது தப்பானதை பேச நடக்காது. நல்லதாய் பேசுற இருதயத்துல தப்பானதை வைத்தாலும் நடக்காது. இருதயத்துல நல்லதாய் வைத்துக்கொண்டே நல்லதாய் பேசும்போது வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும். இதான் தேவனுடைய வார்த்தை. ஆமென். அப்படிதான் வாழ்க்கையில நன்மை உண்டாகும். அல்லேலூயா. ஓகே, தான் உபாகமம் பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா, நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலையும் உன் இருதயத்திலையும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். ரெண்டு வைத்திருக்கிறேன்பா, ரெண்டு தீமை என்ன பண்ண வைத்திருக்கிறேன். ஓகே. நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளை கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன்.
நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்தரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்திலே நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஜீவனை. அப்போ நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களும் சாபங்களும் எல்லாமே இருக்கு. நீங்க எதை சூஸ் பண்றீங்க? நன்மையை சூஸ் பண்றீங்களா? நல்லதா பேசுறீங்களா? நன்மையானதை பேசுறீங்களா? நல்லதா யோசிக்கிறீங்களா? நல்ல மனசு உங்களுக்கு இருக்கா? இதயத்துல நல்ல மனம் இருக்கா? இது நல்லது இருந்ததுன்னா வாழ்க்கையில நன்மை நம்ம நடக்கும். அல்லேலூயா. அப்போ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமை இன்று உனக்கு முன்பாக வைத்தேன். எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்கு. நன்மை உங்கள்கிட்ட தான் இருக்குது, தீமை உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்க எதை செலக்ட் பண்றீங்க? எதை செலக்ட் பண்றீங்க பொறுத்தான் உங்க வாழ்க்கை எப்படி போகுதுன்னு இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா, இங்க நான் உனக்கு ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ரெண்டும் எல்லாமே இருக்கு. நம்ம சாபமா இருப்பதற்கும் நம்ம ஜீவனா இருப்பதற்கும் ஆசீர்வாதமா இருப்பதற்கும் நம்ம கிட்ட தான். நம்ம எதை செலக்ட் பண்றோமோ, எதை பேசுறோமோ, எதை யோசிக்கிறோமோ, எதை சிந்திக்கிறோமோ, எப்படி நம்ம நடந்து கொள்கிறோமோ அதே பொறுத்தான் இருக்க தவிர தேவனை பொறுத்து இல்ல. என் ஆசீர்வதிங்க எப்ப ஆசீர்வாதமும் சாபமும் வைத்திருக்கிறேன். நீ எதை செல்ஃப் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நான் தனியா ஆஸ்வதிக்க வேண்டும் என்று ஒன்றும் இல்லை. எல்லாம் ஆல்ரெடி கொடுத்து முடிஞ்சாச்சு. சிலுவையில எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுத்து விட்டார். நம்முடைய வேலை என்னன்னா அதை சுதந்திரத்துக் கொள்வதுதான் வேலை. அது நம்ம என்ன பண்ணுவோம்? அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நம்முடைய வேலை. ஆல்ரெடி எல்லாமே செய்து முடித்து விட்டாச்சு, முடிஞ்சிச்சு. நம்ம என்ன செல் பண்றோம்? நன்மை செல் பண்றோமா? எப்படி செல் பண்ண நன்மைய? எப்படி? வாயினால, வார்த்தையினால. அல்லேலூயா. இங்கே நன்மை தெரிந்து கொள்ள. அதுக்கப்புறம் பார்த்து கீழே அப்படியே கர்த்தர் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர். முதலாவதாக உன் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூர். முதல்ல கர்த்தரை நேசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுவாங்க. அவர் கற்பனை எல்லாத்தையும் கை கொள்றீங்களா? எல்லா கற்பனை கை கொள்றீங்களா? அங்க டவுட்டுங்க. எல்லா கற்பனையும் கை கொள்ற மாதிரி இருக்க மாட்டுது. ஆனா கர்த்தரை நேசிக்கிறவர்கள் அவர் கற்பனை கை கொள்வார்கள். அப்ப முதலாவதாக நம்ம என்ன செய்யணும்னா தேவனிடத்து அன்பு கூற வேண்டும். ஓகே, அன்பு கூர்ந்து ரெண்டாவது செவி கொடுத்து, ரெண்டாவது அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து முதல்ல அன்பு கூறணும். எப்படி யோசேப்பு அன்பு கூர்ந்து தேவ சமூகத்துக்கு போகிறான். போகும்போது அவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாதப்பா, இங்கே இருன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை கேட்டு சத்தத்திற்கு செவி கொடுத்து தேவன் பேசுறாருங்க. ஆனா இப்ப நான் தான் என்ன பண்றதுல கேட்கறது இல்ல. ஊர் கேரளாவுக்கு போகும் கூட டெய்லி பைக் இருக்கு, ஒரு கார் இருக்கு. பைக்கு தான் டெய்லி ஓட்டு போறேன். கடைசி நாள் வரணும். நைட்டு விடும்போது பைக்கை வந்து வீட்டு பக்கத்தில் விடுவேன், ஷெட்டில் விட மாட்டேன். ஏன்னா டெய்லி எடுக்கிறோம்ல. ஆன்னு சொன்னால் ஷெட்டில் கொண்டு விடு பைக் அப்படின்னாரு. நான் இங்கே விட்டால் ஈஸியாக இருக்கும், ஷெட்டில் கொண்டு விட்டுனா அது தூரமாக தள்ளி போகணும். சரி, ஓகே, ஷெட்டில் கொண்டு விட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? நாளைக்கு பைக் எடுக்காத, எது எடுது, கார் எடுன்னு அர்த்தம். நான் அப்போ நினச்சிட்டேன், ஓகே ஆண்ட சொல் நாளைக்கு பைக் எடுக்காது, என்ன எடுக்கிறது சொல்றாரு, கார் எடு சொல்றாரு. சொல்லிட்டு உட்கார்றேன். சின்ன அம்மா நாளைக்கு போலான்டான்னாங்க. சரி வாங்கிட்டு போல. எதில் போலான்னாங்க? நான் பைக்கில் போகலாமாங்க? இல்லை அவன் காரில் போகலான்னாங்க. சரி அப்படியா? நான் எதுவும் சொல்லலை. இது பைக் ரொம்ப ஈஸி, கார் கொஞ்சம் கஷ்டம். சரி என்ன பண்ணேன், சரி காரா. உடனே என்ன பண்ணிட்டேன், ஓகேன்ட்டேன். ஏன் ஓகேன்னு சொன்னேன்? நேத்தே சொல்லிட்டு ஆண்டவர் இன்னைக்கு என்ன எடுக்கணும்ன்றது, கார் எடுக்கணும் ஏன் சொல்லிட்டார். ஓகே ரைட், நமக்கு ஆச்சு. எப்பவுமே வந்து பைக் எடுப்பான், என்ன சொன்ன உடனே கார் எடுத்துட்டான். சரி ஓகே ரைட் சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறோம். கரெக்டாக வந்து அது பஞ்சர் ஒட்டுற இடத்துல வண்டி அங்கேயே ஒரு மாதிரி இருந்துச்சு. போகிற பஞ்சர் ஒட்டுற கடை இருந்தது. அவங்கள்ட்ட போய் கார் நிப்பாட்டி காற்றடிக்கலான்னு சொன்னேன். காற்றடிக்குன்னு அடிக்கும்போது அந்த டயரு பிஞ்சு போய் கிழிஞ்சு போச்சு. அவன் சொல்கிற நல்ல வேலை சார், கரெக்டாக எங்கே வந்து இதாகுது,
பஞ்சர் கடையாண்டியே வந்து டயர் என்ன பண்ணுது, மோசமாச்சு. ஸ்டெப்னி இருக்கா, ஸ்டெப்னி எடுத்து அப்புறம் கார் என்ன பண்ணோம், அதை எடுத்து மாற்றி அப்புறம் வண்டி சரியாயிடுச்சு. இதுவே நம்ம வராமல் இருந்து அங்கே வீட்டிலே இருந்து என்ன பண்ணியிருக்கோம், இது நாசமாக போயிருக்கோம். எடுக்க ஆள் இல்லை, எடுக்குது ஆள் இல்லை கேரளாவில். அப்போ ஆண்டு நேற்று சொன்னாரு, நீங்க என்ன பண்ணாது, இப்படி சில சயின்ஸ் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும், நம்ம கேட்கணும். இப்போ எப்போ இல்லாத டைம் இங்கேயே விட சொல்றாருன்னா, ஓகே நாளைக்கு இது எடுக்கும் போல. இப்படி தேவன் நம்மோடு சில வார்த்தை கொண்டு பேசுவார், சில சூழ்நிலை கொண்டு பேசுவார், சில சம்பவத்தை கொண்டு பேசுவார். எது பேசலும் கீழ்ப்பட்டு நடக்கும்போது இந்த வாழ்க்கையை நமக்கு நன்மை தான் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன சொல்றாருன்னு கேட்கிற இடத்துல நாம் இருக்கும்போது தேவன் நிச்சயமாய் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. நிச்சயமோடு பேசுவார். அதனால இங்க பாத்தீங்கன்னா சொல்லிட்டு அவர் பற்றி கொள்வாயாக, அப்புறம் அவரே உனக்கு ஜீவனும், அவரே ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அல்லேலூயா. அவதான் உனக்கு தீர்க்காயுசு, அவதான் உனக்கு ஜீவன், அவதான் உனக்கு மேன்மை, அவதான் உனக்கு எல்லாமே. அவர்தான் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர். அவர்தான். நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றது நல்லதான், நீங்க சாப்பிட்றதான ஜீவிக்கல. சில அப்பத்திர ரசத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவித்து கொண்டிருக்கிறான். நீங்கள் செய்கிற திறமையினால் அல்ல, நீங்க செய்கிற வேலையினால் அல்ல, நீங்க செய்கிற உங்களுடைய தொழில் அல்ல, தேவன் கிட்ட இருந்து வருகிற ஆசீர்வாதத்தினால உங்க தொழில் வளமா மாறுது, உங்க வேலை நல்லா மாறுது, உங்களுடைய ஆசீர்வாதம் வருது. காரணம் என்ன? முதல் தேவனை பற்றி கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதலாவதாக தேவ ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள். அப்போ உங்க வேலை, உங்க பிசினஸ், ப்ரமோஷனு, உயர்வு, குழந்தை பாக்கியம் எல்லாம் தானாயும் வாழ்க்கை சேரும். அல்லேலூயா. அதற்கு முதல்ல அன்பு கூர்ந்து அவர் சொல்றபடி நீங்கள் கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும், தேடி வர ஆரம்பி. நீ தேடி போக வேண்டாம். அல்லேலூயா. நீ தேடி முதல்ல என்ன பண்ணு, முதல்ல தேவ ராஜ்யத்தையும் நீதியும், முதல்ல தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், அவர் நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவ ராஜ்யம் என்னன்னா பரலோக ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தாபிக்கணும். எது? உங்க வாழ்க்கை எது ஸ்தாபிக்கணும்? பரலோக வாழ்க்கை ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இப்போ உங்க மைண்ட் மாறணும், எண்ணங்கள் மாறணும். ஓ, பரலோகத்துல வியாதி இல்லையே, இவ பூமியில வியாதி, என் குடும்பத்துல வியாதி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும். பரலோகத்துல பிசாசுடைய கிரியை இல்லையே, என் வீட்லயும் பிசாசு கிரியை இருக்கக்கூடாது சொல்லணும். பரலோகத்துல கடன் இல்லையே, பொருளாதார பிரச்சனை பரலோகத்தில் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையிலையும் என்ன கூடாது, பொருளாதார பிரச்சனைகள், கடன்கள், தரித்திரம் இருக்கக்கூடாது. பரலோக தரித்திரம் இருக்குதா? அப்ப உங்க வாழ்க்கை இருக்குதா? இருக்குது. ஆனா மாறணும். என்னப்பா பிரச்சனை? பண பிரச்சனை இருக்குது. எதை மாதிரி மாறணும்? பரலோகத்தை இல்லையப்பா, இங்கேயும் மாறக்கூடாது. நீங்க சொல்றீங்க அதுதான் ஜபம், அதான் பரலோகத்தை சித்தம் செய்யது போல பூமியில் சித்தம் செய்யப்படுவதாக தேவ ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள். அல்லேலூயா. பரலோகத்துல என்ன இருக்குது? என்ன இருக்கு? ஆராதனை இருக்குது, துதி இருக்கு, இங்க இருக்கு, சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, நிம்மதி இருக்கு. அப்ப ரோட்ல எப்படி இருக்குது அங்க பரலோகத்துல? தங்கமா இருக்குது. செவுரு எதுல இருக்குது? தங்கமா இருக்குது. எல்லாமே தங்கமா இருக்கு. துபாயில எடுத்து பார்க்க டிவில ஒரு ஹோட்டல் காட்டினாங்க, எல்லாமே தங்கம், ஸ்பூனு தங்கம், டாய்லெட்டு தங்கம், செவுரு தங்கம், எல்லாமே தங்கம். அவனுக்கு அந்த நினைவு வந்ததுக்கு தங்கமா மாத்தணும்பா அப்படின்னு. ஏன் பரலோகம் எப்படி இருக்குது? தங்கமா இருக்கு. அப்போ வாழ்க்கை தங்கம் பிரிச்சு பத்தாது. என்ன இருக்கணும்? வீட்டுல தங்கம் இருக்கணும். தங்கமெல்லாம் என்ன போகக்கூடாது. ஏசு நாமத்துல நீங்க அப்படி சொல்லணும், பரலோக தங்கம் இருக்கு ஆண்டவரே, அந்த சித்தம் பூமி நடக்கணும்னா இந்த பூமியிலும் தங்கம் என் வாழ்க்கையில் வரணும். இதன் உண்மை. லோயா. சித்தம் பரலோகம் செய்யப்படுவது போல பூமி செய்யப்படுவதாங்கன்னா பரலோகத்தை எல்லாம் இருக்குதுன்னா எங்க இருக்கணும்? பூமியில் இருக்கணும். என் வாழ்க்கையில் இருக்கணும். என் வாழ்க்கையில் வேணும். என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இது நீங்க விரும்பணும். நீங்க விரும்பாமல் உங்க வாழ்க்கையில கிடைக்காது.
என்ன பிரச்சனைனா, நம்ம சுய பலத்தினாலே எல்லாம் சாதிக்க நினைக்கிறோம். இல்ல, உங்க சுய பலம் அற்ப பிரயோஜனமற்றது. நீங்க தேவனை சார்ந்து கொள்ளாமல், அவர் துணை இல்லாமல் நீங்க என்னதான் திறமைசாலியா இருந்தாலும் அது வாய்க்காது. இல்லையா? இப்போ 10th நினைக்கிறேன், ஜோஷ்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 55, 56 அந்த லைனாக மார்க் வாங்கியிருந்தான். அப்போ தான் இந்த ப்ரேயருக்கு சொன்ன போனான். போன வருஷம் 10th போனான். 11th போனான், 10th போனான். போகும்போது இவன் நம்பிக்கையே இல்லை. ஏன் சொல்லியிருக்கேன், அவங்க ப்ரே பண்ணாங்க. அவங்க வந்து பால்தினங்கள்லாம் பசங்கள்லாம் வந்து ப்ரே பண்ணாங்க. அப்போது அங்கே சொல்கிற வார்த்தை, அங்கே கொடுக்க ஜெபம் இவங்க வாழ்க்கையில் ஒரு ஓகே அப்படின்னு உற்சாகம் கிடச்சிது. நீங்கள் சின்ன பசங்க தான் கூட்டிருப்பாங்க, ஒன்று 10th 12th சின்ன ஒரு 6th 7th பரவாயில்ல கூட்டிருப்பாங்க, படிக்கட்டும் பசங்க. அங்கே போய் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி திறந்து ஒரு அறிக்கை பண்ணி 40-50 மார்க் எடுத்த அவ மேக்ஸில் 10th 95 எடுத்தா. அவளுக்கு ஆச்சரியம், என்னால் முடியாது. உன்னால் முடியாதான், தேவனால எல்லாம் முடியும். அல்லேலூயா, தேவனாலமே முடியும். 11th நினைக்கிறேன், 11th திருப்பி ஜெபம் பண்ணா. கம்ப்யூட்டர் சயின்ஸு ரொம்ப படிக்கல. அப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சரியா படிக்கலப்பா, எனக்கு ஜெபம் பண்ணுப்பான்னா. அந்த ஸ்கூல் வாசலே ஜெபம் பண்ணேன். ஏசு நாமத்தினால நல்ல எக்ஸாம் நல்லா எழுதிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதும்போது கண் திறக்கிறேன். ஆண்டு சொல்றாரு, இவ வந்து ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வருவா, சென்டம் எடுக்க மாட்டா. அப்போ சொன்னேன், சென்டம் எடுக்க மாட்டேன், சென்டத்துலேருந்து 1 மார்க் ஒன்று குறையும் அப்படின்னு. கம்ப்யூட்டர் சயின்ஸில் நினைக்கிறேன் சென்டத்தில். அப்பயே சொன்னேன், ஃபுல் மார்க் வராது, ஃபுல்லேருந்து 1 மார்க் கம்மியாக வரும், வந்து உனக்கு இது ப்ரைஸ் கிடைக்கும், போஸ்டில் உன் பேர் என்ன பண்ணுவோம் போடுவாங்க அப்படின்னு. சரி, அவளுக்கு நம்பிக்கை இல்லை. அப்பா பாஸ் ஆனால் போயின்னுக்கிறேன், நீ வர இதெல்லாம் சொல்லு இது போயிட்டு வந்துட்டு, அப்பா நல்லா எழுதுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது எத்தனை தெரியுமா அவளுக்கு? எவ்வளோ வாங்கினா? கரெக்டாக 99, கரெக்டாக 99 மார்க்கு. அப்போ சொன்னேன், உனக்கு 100 வராதுடா, 100 ஆண்டு சொல்ல 99 சொல்றாரு, ஒரு 100ல் 1 மார்க் கம்மியாகுது. அப்போ அது கிடைச்சா போதும், இவன் தான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட். ஏன்னா அவ்வளோ ப்ரிப்பேர் படிக்கல. ஆனாலும் ஆண்டவரை யார் நம்புறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர். அப்போ கேட்டா, எப்படிப்பா கரெக்டாக 99 சொன்னீங்கன்னா? தெரிலப்பா, ஜெபம் பண்ண 99 காட்டினாரு, சொல்லிட்டேன் உனக்கு. 100 காட்டவே இல்லை, 99 தான் காட்டினாரு. அப்போ என்ன சொல்றேன்னா, நம் தேவனை கிட்டி சேர 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 அவருடைய பரலோகத்து நிறைவு, அந்த நிறைவு வாழ்க்கை வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இங்கதான் ஜெபிக்கும் போது அந்த நிறைவு உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்குது. இப்படி ஜெபம் பண்ணும், பரலோகத்துல குறைவில்லை ஆண்டவரே, உன் பரலோக சித்தம் செய்ய போல பூமியில் சுத்தம் செய்யப்படுவதாக. நிறைய சொல்லுங்க இதை பத்தி நான் உங்களுக்கு. அப்படி இதை நீங்க சொல்லி கிளைம் பண்ணும் உன் வாழ்க்கையில. உன் வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை நம்பிக்கை இல்லாம போய் கொண்டிருக்குதா? உன் எதிர்காலம் எப்படி போகும்னு தெரியாம இருக்கா? கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கிறாங்க, கூட இருக்கிற சொந்தக்காரங்க நல்லா போயிட்டு இருக்கிறாங்க, என் வாழ்க்கை ஒரு மாதிரி போயிட்டு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தரமே நம்பிக்கை வைத்த யாரும் கெட்டு போனதே இல்லை. அல்லேலூயா. பக்கமா சொல்ல, கவலைப்படாதீங்கப்பா, கெட்டு போக மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல உயர்வு கிடைக்கும். ஏன்னா நீங்க கர்த்தரை மட்டும் நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீ கவலையே பட வேணாம். இல்லையா? அதாவது அது அப்படிதான், கர்த்தரை பிடிச்சிட்டா நீங்க என்ன பண்ணும், அவர் வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்வாராக, வாழ்க்கை உயர்த்துவாராக, வாழ்க்கை மேன்மையை கொண்டு வருவாராக. வைஃப் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஒர்க் பண்ணும்போது எல்லாம் கேட்டாங்க, காலேஜ் ஒர்க் பண்ண பேசணும், ஏன்னா அவங்க பேச மாட்டா அவ்வளோ ஒன்றும். ஆனால் போக கர்த்தருடைய பைபிள் படிக்க நாலேஜ் வர ஆரம்பிச்சிருக்கு, எப்படி பேசணும் வர ஆரம்பிச்சிருக்கு, எப்படி நடந்தது, இதெல்லாம் தேவனுடைய கிருபை. எல்லாருக்கும் உங்க வாழ்க்கை அப்படிதான். நீங்கள் கர்த்தருடைய பைபிளை படிக்க எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று ஞானம் உன் வாழ்க்கை வர ஆரம்பிக்கும். இதற்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, நீங்கள் தேவனை முழு இதயத்தோடு நம்ப வேண்டும். அல்லேலூயா. முழு மனசோடு நம்ப வேண்டும், கள்ளங்கபடம் இல்லாம நம்ப வேண்டும். அல்லேலூயா. அது அப்போ யாரையும் பகைக்காம யாரையும் ஏமாத்தாம இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி உங்களுக்கு நன்மை செய்வார். கடைசி பார்த்தீங்கன்னா, ஜீவனும் தீர்க்காயுசுமாய் வாழ்க்கையில இருக்கிறாரு. அல்லேலூயா. ஏனால் கர்த்தர் கூட இருந்தால் அல்லேலூயா, கர்த்தர் நன்மை செய்வாரு. அல்லேலூயா. அங்க போட்டிருக்கு, நான் கூட இருப்பேன், கூட இருந்து உன்னோட கூட இருந்தால் அவன் என்ன பண்ண ஆசுமாய் மாறும். உபாகம் 31:8 பார்த்தீங்கன்னா, 38 பார்த்துட்டீங்களா? 38.
கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே கூட இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடே கூட இருப்பார். கர்த்தர் மேல் அன்பு வைக்கிறவர்கள் கூட கர்த்தர் இருப்பார். கர்த்தரை தேடுவர் கூட கர்த்தர் இருப்பார். இங்கே ஈசாக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்னன்னா, ஈசாக்கு கர்த்தரை தேடினான். ஈசா கர்த்தரோடு இருந்தான். சும்மா ஆண்டு ஈசா கூட இல்ல, இவர் முதல்ல தியானம் பண்ணுவதற்காக, கர்த்தரை தேடுவதற்காக நேரத்தை ஒதுக்கி தன் கல்யாணம் பண்ற மனைவி முன்னால் வந்தா கூட அது ஒரு பொருட்டா எண்ணாமல் முதல்ல கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று முக்கியத்தை கொடுத்தபடினால இவரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாரு கர்த்தர் முக்கியத்தை கொடுத்து கர்த்தர் வழி நடக்கிறதுக்கு ரொம்ப பிரியமாக்குறாங்களோ, கர்த்தர் நேசிக்கிறாங்களோ, அவர் வழி நடக்கிறாங்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே நன்மைகள், பெருக்கம், உயர்வு, ஆசீர்வாதம் எல்லாமே தேடி வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் கூட காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் தேவனால் கூடும். அல்லேலூயா. கூடுமா? கூடுமா? எல்லாம் தேவனால் கூடும். அந்த நம்பிக்கை வேணும். எல்லாம் தேவனால் கூடும்ன்றது. நீங்க ஆதியாகமம் 39:2-3 எடுத்து பாத்தீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். யாரோடு இருந்தார்? கர்த்தர் யோசேப்போட கர்த்தர் இருந்தார். யார் கூடலாம் கத்திருக்கிறார்களோ அவர்கள் காரிய சித்தி, எல்லா காரியங்களும் வாய்க்க செய்கிற அளவுக்கு கத்தரபன மாற்றுவாராக. ஆமென். 1 சாமுவேல் 18:14-15 பாத்தீங்கன்னா, தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். அல்லேலூயா. இங்க என்ன பண்ணாரா? மகா புத்தி. என்ன படிக்கலாமா? தாவீது தன் செய்கைகளையெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஏன் புத்திமானாய் நடக்கிறாருன்னா, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. நீ புத்திமானா, நீங்க கர்த்தரோடு இருந்தால் நீ புத்திமானா இருப்பீங்க. அல்லேலூயா. யோசேப்புல அவன் என்ன பண்றான்? கர்த்தர் அவனோடு இருந்தபடினால அவன் காரிய சித்தி உள்ள மாறினான். அவன் செய்து எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாருக்கு? யோசேப்புக்கு. இங்க தாவீதுக்கு கர்த்தர் அவனோட கூட இருந்தனால என்ன பண்ணானா, அவன் புத்திமானாய் நடந்தான், கர்த்தரோடு கூட இருந்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யார் பயந்ததா? அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை, புத்திமான் மாத்திரம் இல்ல, என்ன புத்திமான்? மகா புத்திமான் நடக்கிறதை கண்டு சவுல் பண்ணான், பயந்தான். அப்போ நம் வாழ்க்கையில இதெல்லாம் நம் வாழ்க்கை தேடி வர ஆரம்பிக்கும். எப்பொழுதுனா நம் கர்த்தருக்கு பயந்து அன்பு கூர்ந்து என் கர்த்தரே நம்பிக்கையா வைத்து. இவங்கிட்ட நிறைய யோசேப்பு, இவங்கிட்ட ஈசா கிட்ட நிறைய ஆடு மாடு இருந்தது. இவன் நினைச்சிருந்தா இந்த ஆடு மாடெல்லாம் கொண்டு போய் எகிப்து கொண்டு போய் எகிப்து கொடுத்து நல்லா இருந்திருக்கலாம். ஆனா செய்யல. அவன் அத ஏன் செய்யல? கர்த்தர் நோ சொன்னா நோதான். என்னால் செய்ய முடியுதா இருந்தால் கூட கர்த்தர் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா அது வேண்டானா. அல்லேலூயா. அதுக்கு மிஞ்சி என்ன ஒண்ணுமே இல்லை. அதுதான் விசுவாசம். அதான் விசுவாசம். ஆண்டவரே அங்க நல்லா இருக்கு, இங்க ரொம்ப வறுமையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, நான் இங்க இருக்க சொல்றீங்க, எப்படி வாழ்வேன்? இல்லப்பா, இது நான் சொல்றதுக்கு மேல நம்பிக்கை வைக்கிறது தான், கீழ்ப்படிதான் விசுவாசம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்வதற்கு கீழ்ப்படிவது மேலதான் என்னது? விசுவாசம். மீண்டும் அங்க வந்துடலாமா? 26:4 ஆதியாகமம் 26:4. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. இந்த தேசத்துல வாசம் பண்ணு. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். ஓகே. இப்ப நாளா பாத்தீங்கன்னா, ஏன் ஆபிரகாமே கர்த்தர் ஆசீர்வதித்தாரு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. முதல்ல ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கு காரணம் என்னன்னா, அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். தேவன் சொல்லும் போது தன் இனத்தாரை, சொந்தங்களை, குடும்பத்தை, ஊரை எல்லாத்தையும் விட்டு அவர் காண்பிக்கும் தேசத்திற்கு எங்க போவோன்னு தெரியாம விசுவாசமாய் போனான். யாரு? ஆபிரகாம், ஈசாக்குடைய அப்பா.
சொல்லாரு, அவனை ஆஸ்வதிக்கு சும்மா ஆஸ்வதிக்கல ஆபிரகாமே. வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீமானா சும்மா இல்ல. நான் அவனோடு பேசினேன் சும்மா இல்ல. அவன் ஆடு மாடலை கொடுத்தேன் சும்மா இல்ல. நான் நேரடியாக வந்து பேசி அவனுக்கு என்ன பண்ணேன், பல காரியம் கற்றுக் கொடுத்தேன் சும்மா இல்ல. அவன் ஜெபம் பண்ணும்போது, சோதோகுமார் ஜெபம் பண்ணும்போது அவன் ஜெபம் நிமித்தமாக நான் என்ன பண்ணேன், லோத்தை காப்பாத்தினேன் சும்மா இல்லப்பா. ஏன்னா அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. அவன் அழகானவன், படிச்சவன், திறமைசாலி, புத்திசாலி, அப்படி விரும்பப்பட்டவன் அப்படின்னு என்ன பண்ணல ஆண்டவரே பார்க்கல. உன்னதான் பார்த்தாரு, என் சொல்லுக்கு கீழ்ப்படிறியா. அல்லேலூயா. அதான் முதல்ல கொண்டு வர இடத்துல என்னது, என் சொல்லுக்கு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. ஈசாக்குக்கு நல்லாவே தெரியும் எது, எந்த அளவுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிவார். எப்படி தெரியும், அது டெப்த் ஈசாக்கு நல்லா புரியும். எப்படி புரியும் ஈசாக்குக்கு? அப்பா ஆண்டு சொல்ல கேட்டு என்னையே கொண்டு மோரியா பலியில விட்டு பலியிட்டு ஆளாச்சே. ஈசாக்கு நல்லாவே தெரியும் ஆபிரகாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுத்தான். எந்த அப்பாவா செய்வாரா? சொந்த பையனை கொண்டு மலையில கொண்டு ஆண்டு சொன்னான்றக்காக சொந்த மகனை கொண்டு போய் மோரியா மலையில கத்தி வெட்ட துணிஞ்சிட்டாரு. ஆண்டவரை நிப்பாட்டாரு. ஆபிரகாமே பிள்ளையாண்ட மேல கையை போடாதேன்னு சொல்லி ஆண்டவரை நிப்பாட்டினாரு ஆபிரகாம். அதனால அவர் சொல்லு கீழ்ப்படிவார் சொன்னா அது டெப்த் நல்லாவே யார் தெரியும், ஈசாக்கு. ஏன் தலை தப்பிச்சு, இல்ல தலையோட விட்டு மனுஷன். அப்ப ஆண்டவர் சொன்னால் எதையும் செய்யக்கூடியது என்பது யாருக்கு தெரியும், ஈசா. அப்ப அது சொல்றாரு, எப்பா உன்னையே பலி கொடு ரெடியா இருந்த அந்த அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்தான் ஆபிரகாம். அந்த கீழ்ப்பு உனக்கு இருந்தால் உன்னையும் மேன்மையாக வைப்பேன். அல்லேலூயா. அவருக்கு இருக்குதுல்ல, உங்க அப்பா பணக்காரனா இருக்குதல்ல, நீ கீழ்ப்படிந்தால் உன்னையும் ஆஸ்வதிப்பேன். நீ கீழ்ப்படினா என்ன ஆஸ்வதிக்க முடியாது. அல்லேலூயா. விரும்புறது தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, தேவன் சொல்றத கேட்டு நடக்கிறத. அது கேட்டு நடக்கணும்னா முதல்ல தேவ சமூகத்தில் உட்காரணும். உட்கார்ந்தா சொல்லுவாரு. உட்கார்ந்த பிறகு சொல்ற விஷயத்தை நீ கேட்டு நடத்திட்டீங்கன்னா உன்னை மாதிரி ஒரு ஆசிரியமான ஆட்கள் வேற யாருமே கிடையாது. பக்கத்து சொல்ல, உன்ன மாதிரி ஆசிரியம் ஆள் யாருமே கிடையாதுப்பா. அது என்ன பண்ணுனா முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியதை கற்றுக் கொடுக்கிறதுக்கு தான் உங்க அப்பா அம்மா வைத்துக்கிற கூடவே, மனைவி வைத்துக்கிற கூடவே, கணவர் வைத்துக்கிற கூடவே முதல்ல ட்ரெயினிங் எங்க ஆரம்பிக்குது? வீட்டில் ஆரம்பிக்குது. அம்மா சொல்லுக்கு பொண்ணு கீழ்ப்படியலன்னா ஆண்டவன் சொல்லுக்கு பொண்ணு கீழ்ப்படியாது. புருஷ சொல்லுக்கு மனைவி கீழ்ப்படியலன்னா ஆண்டவன் சொல்லுக்கே என்ன பண்ண மாட்டா, கீழ்ப்படியே மாட்டா. மனைவி சொல்லுக்கு புருஷன் கீழ்ப்படியலன்னா ஆண்டவன் சொல்லுக்கே கீழ்ப்படி மாட்டேன். மனைவி சொல்லி கீழ்ப்படி நடக்கலன்னா ஆண்டவர் நீ சொல்ல, முதல்ல பொண்ணடி சொல்றத கேள்டா, முதல்ல வந்துட்டேன் இங்க. அங்கே கீழ்ப்படி இடிக்குது, ஈகோ இடிக்குது. என்ன சொல்லி கேட்டுருவியா? மனைவி கிட்ட ஆண்டவரே ஜெபிக்கிறேன், ஆண்டவரே ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஜெபிச்சதெல்லாம் போதும், உன் புருஷன் சொல்றத முதல்ல கேளு நட. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்துக்கு வா. அதெல்லாம் கேட்க முடியாது. ஆண்டவரே நீ அவர் பேச்சை கேட்கலன்னா என் பேச்சு கண்டிப்பா கேட்கவே மாட்டேன். இது ட்ரெயினிங் எங்க ஆரம்பிக்குது? வீட்லயே ஆரம்பிக்குது. வீட்டுல பசங்க ஆண்டவரே ஜெபம் பண்ற, அம்மா அப்பா சொல்றத கேளு முதல்ல. அப்பதான் காரியம் என்ன பண்ணுவோங்க சித்தவர். அம்மா அப்பா பேச்சை கேட்காம நான் பெரிய ஆள் ஆகலாம், மேல வரலாம் நினைச்சது கஷ்டம். முதல்ல வீட்டிலே தாய் தகப்பன் பேச்சை பிள்ளைகள் கேட்க வேண்டும். அதே டைம்ல பிள்ளைகள் பேச்சையும் தாய் தகப்பன் என்ன பண்ணும், கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நாம் எது முக்கியத்துவம் கொடுக்கணும்னா முதல்ல நாம் கீழ்ப்படி நடக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைப்பாரு. அல்லேலூயா. முதல்ல இங்க வீட்டுல ஆரம்பிக்குது, வீட்டுல ஆரம்பிக்குது. பைபிள் படிக்க மாட்டேங்கிறா, பைபிள் படிக்க சொல்லுங்க, பைபிள் படிக்க சொல்லுங்கன்னா நீங்க பெற்றோராகி நீங்க முதல்ல வீட்டில் உட்காந்து பைபிள் படிக்கணும். நீங்க போனை நோண்டிட்டு பிள்ளை பைபிள் படிக்க சொன்னா பிள்ளை என்ன பண்ணுனா புக்குக்குள்ள போன் வச்சுக்கிட்டு புக்கு படிக்கிற மாதிரியே போன் பார்த்துட்டு இருக்கும். என்ன போய் திருப்பவே மாட்டேங்கிற, ஏன்னா புக்குல என்ன இருக்குது, போன் இருக்கு. அப்ப நாமோ அவர்கள் சொல்லுவதை
கேட்பு ரெடியா இல்ல, நீங்க என்ன செய்றீங்களோ அதை ஃபாலோ பண்ணதுதான் பிள்ளை ரெடி ஆகுறாங்க. நீங்கள் புக்கு படிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா பிள்ளையும் புக்கு படிப்பாங்க. நீங்க சண்டை போடுற பழக்கம் இருந்ததுன்னா வீட்லயும் சண்டை போட்டுனா இருப்பாங்க. அதனால நீங்கள் அவளுக்கு ரோல் மாடலாக பண்ணணும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அடுத்து பார்த்து நீதிமொழிகள் 12:2-3 பாத்தீங்கன்னா, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். நல்லவன் கர்த்தருக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்? தயை பெறுவான். தயை பெறுவான். துர்ச்சிந்தனைக்குள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். ஆமென். நல்லவன் பக்கத்து கேளு, நல்லவனா கேளுப்பா, நல்லவனா கேளுங்க. நல்லவனாப்பா சொல்லுப்பா, தயவு செஞ்சு சொல்லுப்பா. நல்லவனாப்பா, நல்லவனாப்பா. அப்போ எதை பொறுத்திருக்கு? நல்லவன் என்ன கேட்பாரா? நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். உங்களுக்கு கர்த்தர் தயை பெற வேண்டும் என்றால் நீங்கள் நல்லவர்களாக என்ன பண்ணும்? இருக்க வேண்டும். ஓகே. துர்சிந்தை, கெட்ட சிந்தை உள்ள மனுஷர் அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். கெட்ட சிந்தை எப்பத்தாலுமே ஒருத்த நாசமா போகணும், எப்ப பண்ணாம நான் மட்டும் நல்லா இருக்கணும், எப்பனாமே நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், அவன் அழிஞ்சு போயிடணும், நாசமா போய் நினைச்சிருந்தனா நினைவே உங்க வாழ்க்கை அழிச்சிரும். அல்லேலூயா. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை நீங்க அறுப்பீங்க. நீங்க மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. மத்தவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், மத்தவங்களும் உயரணும்ப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நல்லா இருக்கும். என் பிள்ளைதான் படிக்கணும், மத்தவங்க படிக்க கூடாது நினைச்சீங்கன்னா உங்க பிள்ளை படிக்காம போயிடும். உன் பிள்ளையும் படிக்கணும், மத்தவங்களும் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பசங்க படிப்பாங்க. ஒரு ஸ்கூல்ல அப்படித்தான், கேரளா நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஒரு பொண்ணு இருந்துச்சு, பையன் இருந்தான். செகண்ட் ரேங்க் எடுக்கிற ஒரு பையன் இருந்தான். இவன் செகண்ட் ரேங்க் எடுக்கிற பையன் வந்து அவங்க நல்ல வசதியானவங்க. எவ்வளோ ட்ரை பண்ணுறான், அந்த டியூஷன் பண்ணுறான், ஆனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியல. என்ன படிச்சாங்க அம்மா, கார் எடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனே என்ன பண்ணிட்டான், இடிச்சிட்டான், கையை கால் உடைச்சிட்டான். அப்பதான் போலீஸ்ல கேட்டு என்ன கேட்டினா, எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேங்க, பையன் நல்லா பண்ண முடியல, ஃபர்ஸ்ட் எடுக்க முடியல, ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறதால இப்போ என் பையன் தானே ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட். தேவையா? இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க அம்மா. என் பையன் தான் நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும், இல்லை எல்லாம் நல்லா இருக்கணும். துர்சிந்தை, கெட்ட சிந்தை, கெட்ட எண்ணங்கள், கெட்டது இது இருந்தா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாதப்ப கஷ்டம்ன்றாரு. அதுக்கப்புறம் மூணாவது, துன்மார்க்கத்தில் மனுஷன் துன்மார்க்கம் பண்ணா மனுஷன் நிலைவரப்பட மாட்டான், நல்லா முன்னுக்கு வர நல்லா இருக்க மாட்டான். துன்மார்க்கனா இருந்து கெட்ட முதல்ல நம்ம மாற்ற வேண்டியது நம்ம எண்ணங்களை மாத்தணும். போட்டிக்கு போட்டி பேசணும், நான் தான் பெரியவன் அப்படின்னு வீட்டுல சாதிக்கணும், நான் சொல்றதா கரெக்ட் அப்படின்னு என்ன பண்ணணும், இது நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்ல நீங்க விடாதீங்க. நீங்க விட்டு கொடுங்க, தாழ்ந்து போங்க. குடும்பத்துல யார் பெரியவன் சின்னவன் அப்படின்றதுக்கு போட்டி நடத்த இடம் இல்லை. குடும்பம் யார் விட்டு கொடுக்கிறாங்களோ அவர் தான் குடும்பத்துல வெற்றி பெற்றவர்கள். நீங்க வாதிச்சு உங்களுடைய வாத திறமையில என்ன பண்ணலாம், வாதத்துல ஜெயிச்சிடலாம். ஆனா குடும்பம் தோத்து போயிடுவீங்க, குடும்பத்துல தோத்து போயிடுவீங்க. ஏன்னா ஜென்ஸுக்கு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அப்ப சொல்லி அப்ப பிரச்சனை வந்ததுன்னா அப்ப திட்டி மறந்துடுவாங்க. ஆனா மனைவி மறக்க மாட்டாங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க, அன்னைக்கு 2026 இந்த 24ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு நான் கறிகுழம்பு வச்ச, நீ நல்ல திட்டின பாத்தியா, நான் மறக்க மாட்டேன். எத்தனை வயசுல? 60 வயசு சொல்லுவோம். 60 வயசுல குழம்பே ஞாபகம் இல்லப்பா, எனக்கு ஞாபகம் இருக்கு, உனக்கு ஞாபகம் இல்லாம திட்டவன் நான் தான் நினைச்சேன். இப்படி பழசெல்லாம் கிளறி 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 சொல்றதால ரொம்ப அபார ஞாபக சக்தி. அதனால குடும்பத்துல விட்டு கொடுத்து ஓகேப்பா, நீ ஜெயிச்சிட்டு பாப்பா, விடுப்பா, நீ யார் நான் நம்ம 2 பேரும் ஒண்ணுதான்ப்பா, நீ தோத்த நான் தோத்த நான் 2 பேரும் ஒண்ணுதான், நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்சாலும் ஒண்ணுதான். 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல யார் தோத்தாலுமே 2 பேர் தோத்த மாதிரி தான். ஜெயிச்சா 2 பேருமே ஜெயிச்ச மாதிரி தான். நான் ஜெயிச்சிட்டேன், இன்னைக்கு வீட்டுக்காரர் ஒழி பண்ணிட்டேனே, அவர் மூஞ்சி சரியில்லையே, நான் கேட்ட கேள்வி ஒண்ணு நாக்கப்படுங்கமா இருந்தது. தோத்து யாரு? 2 பேரும் தான். நீங்களே சொந்த செலவுல சூனி வச்சுக்கிறீங்க. நீங்களே நான் ஜெயிச்சிட்டேன், நீ ஜெயிக்கலப்பா, உன் புருஷன் தோத்து போனாலே நீ தோத்து போனதான்.
மனைவியை ஜெயிச்சு நான் மனைவியை வந்து வர விட்டேன் பாருங்க, அவளை சுருண்டு சுருண்டு விழுந்தான். அவ்வளோதான், நீ உன் வாழ்க்கை முடிச்சு, நரகம்தான். ஆண்டு நரகத்தில் வந்து மனைவி அடிக்கிற, இந்தா வாங்கிக்கோ 2. அப்போ இதுதான் உங்களுக்கு ஆண்டு பார்க்கறது, எல்லாத்தையும் ஆண்டு பார்க்கறாரு. குடும்பம் என்பது நீங்க வந்து உன் கணவனை ராஜாவா ஆக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன மாறுவீங்க? ராணியா மாறுவீங்க. ஒருவேளை புருஷனா இருந்தீங்கன்னா உங்க மனைவி நீங்க ராணி ஆக்கிட்டீங்கன்னா நீங்க ராஜா ஆகிடுவீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? மனைவியை பிச்சைக்காரி ஆக்கணும் பாக்குறீங்க, புருஷனை எப்படியாவது சொல்லி பிச்சைக்காரன் ஆக்கணும் பாக்குறீங்க. அவன் பிச்சைக்காரன் ஆனா நீங்க யாரு? பிச்சைக்காரி. ஒருவேளை நீங்க பிச்சைக்காரி, நீங்க மனைவி பிச்சைக்காரி ஆகி கணவன் ராஜா ஆக முடியாது. கணவன் ராஜாவாகி மனைவி பிச்சைக்காரி ஆக முடியாது. நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதான் இருப்பீங்க. அதால நீங்க ராஜாவாக வேண்டும் என்றால், சீக்கிரம் சொல்றேங்க, கணவன் ராஜா ஆக வேண்டும் என்றால் உங்க மனைவி என்ன பண்ணுங்க? ராணியாக்கி சந்தோஷம் பண்ணு. அவ சரியில்லை, மூஞ்சி ராணி மூஞ்சி, அவன் ராணி மூஞ்சி சரியில்லை, நான் ராஜா மூஞ்சி ஆக்டே இல்லை, ஆண்டோட படைச்சுக்கிறாரு. நீங்கள் ராஜாவாக வேண்டும் என்றால் பார்க்க சொல்லுங்க, நான் ராஜாவாகணும்னா என் மனைவி என்ன பண்ணும்? ராணியாக்கி சந்தோஷம் பண்ணும். என்ன பாஸ்கர் என்ன பண்ணும்? சந்தோஷம் பண்ணும். என் மனைவி ராணி ஆக்கியிருக்கேன். ஏன் ஆக்கியிருக்கேன்? நான் ராஜா ஆகணும்ல, நான் வாழ்க்கை நல்லா ஆகணும்ல, உன் வாழ்க்கை நல்லா ஆக வேண்டும் என்று இதெல்லாம் ஆண்டு பார்க்க. நீங்க குடும்பத்துல இது ஆண்டு பார்க்கிறாரு. உங்க குடும்பத்தை நீங்க மாத்திரம் இல்ல, உங்க குடும்பத்துல ஆண்டர் உங்க கூடவே இருக்கிறாரு. அவர் நீங்க பார்க்கிற துர்சிந்தை, துர் எண்ணம், கெட்டது, மிருகுணம், துர்சிந்தை எண்ணங்கள் இதெல்லாம் என்ன பண்ணாரு? ஆண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார். துர்மார்க்கத்தால் மனுஷன் நிலைவரப்பட மாட்டான், நீதிமானுடைய வேரோ அசையாது. நீ நீதிமானா இருந்தால் உங்க வேர் அசையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அல்லேலூயா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மை தருவாராக. ஆமென். மனைவி நேசிக்கிறீங்களாப்பா? ஆமென். கணவன் நேசிங்க, மனைவி நேசிங்க. இதை தேவன் பார்க்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து நம்ம அப்படி போலாமா? ஆதியாகமம் 26:5 அங்க வந்துடலாம் திருப்பியும். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்கள். இப்படி நீ இருந்த அப்படின்னா உன் சந்ததி ஆண்டு ஆசீர்வதிக்கிறாராம். ஓகே, படிக்கலாம். வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, உன் சந்ததியை வான நட்சத்திரங்களை பெருக பண்ணி, உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். அல்லேலூயா. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல. சந்ததியாரே உன் பிள்ளைகளை. நீங்கள் ஒழுங்கா இருந்தால் உங்க பிள்ளை என்ன பண்ண நல்லா இருப்பாங்க. ஓகே, பெருக்க பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள எல்லாம் என்ன ஆசைக்கப்படும் என்று தேவன் சொல்லிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கடினமான சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தை கேட்டீங்கன்னா நீங்க மாத்திரமல்ல உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. உங்க சந்ததி நல்லா இருக்கும். நீங்கள் நீதிமான வாழ்வது உங்களோட முடிய போதில்ல. நீதிமான பிள்ளைகள் அப்பத்துக்கு திருந்ததை நான் பார்த்ததில்லை. யார் சொல்றது? தாவீது சொல்றாரு. அப்ப நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்றால் நாம் நீதிமானாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. வாழ்ந்துட்டு வாழ்க்கை நமக்கு நல்லா இருப்போம். ஆமென். ஓகே, இங்க 26:12 பாத்தீங்கன்னா இங்க திருப்பி நம்ம வந்துடலாமா? ஈசாக்கு அந்த தேசத்திலே என்ன பண்ணான்? விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கு அந்த தேசத்தை அவன் சொல்லிட்டாரு, நீ போகாத பண்ணிட்டாரு. இப்போ இவனுக்கு மாடை மாத்தி தானியம் எருதுக்கு என்ன இல்லை, யார்கிட்ட தானியம் இல்லை. என்ன இவர்கிட்ட தானியத்தை என்ன பண்றாரு? இவர் அங்க போடுற பிசினஸ் பண்றாரு, இவர் விதைக்கிறாரு. எல்லாருக்கும் விதைக்க பயப்படுறாங்க. ஏன்னா சாப்பாடுல சொல்லிட்டு விதையெல்லாம் சாப்பிட்ற டைம்ல இவர் கர்த்தரை நம்பிக்கை வைத்து, ஏன் நம்பிக்கை வைத்துனா கர்த்தர் போகாத இங்கேயும் ஆஸ்வதிப்பேன் அப்படின்னு சொன்னதால இவர் செய்கிற வேலையை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். அல்லேலூயா. கடினமான சூழ்நிலையில, நடக்க முடியாத சூழ்நிலையில, நடக்க வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில, இவருக்கு தெரியாத சூழ்நிலை, இவர் யாரு? மேய்ப்பன். செய்ய வேண்டிய என்ன வேலை? விவசாயம். இப்போ நீங்க நல்ல ஒரு எப்படின்னா நீங்க தச்சு வேலை வச்சுக்கல, மர வேலை பண்றீங்க.
மர வேலையை டக்குனு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கொத்தனை வேலைக்கு போக முடியுமா? மேஸ்திரி வேலைக்கு போக முடியுமா? இப்போ மேஸ்திரி வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, டக்கு எந்த வேலைக்கு போறீங்க? இப்போ மர வேலை ஆள் இல்லைப்பா, வாப்பா வருமா? சிமெண்ட் எடுத்துருவீங்க எதுக்கு? மரம் வெட்டுறதுக்கு. ஏய் சிமெண்ட் என் வேலை இங்க மர வேலை பண்ணோம்னா அது ஆசாரி என்ன பண்ணும்? ரொம்ப எல்லாம் எடுத்துட்டு வரணும். அனத்துறது அவரு இந்த சிமெண்ட் இது பண்ணுவாங்கல்ல, ஒரு இது கொரடி எடுத்து வரீங்க எதுக்குப்பா? அது மரம் வெட்டுறதுக்கு. ஏப்பா மரம் வெட்ட முடியுமா? ஏன்னா அப்படியே மாறுது, முடியாது. ஆனால் மாடு மேய்க்கு ஒட்டகத்தை மேய்க்கிற செஞ்சுட்டு கொண்டு இருக்கிற இப்போ விவசாயம் பண்றாரு. அப்போ என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் என்னோடு இருந்தால் நான் என்ன செய்தாலும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாரு. ஹல்லேலூயா. எனக்கு தெரியாத வேலையை செய்தாலும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாரு. ஏன்னா இல்ல யாருக்குமே நடக்காதது, நடக்க முடியாதது, பஞ்சகாலத்துல யாரும் விதைக்கவே மாட்டாங்க, அந்த சூழ்நிலை இருந்தாலும் யாருக்கும் நடக்கலனா கூட எனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. யாருக்கும் வாய்க்காம இருந்தாலும் எனக்கு வாய்க்கும். யாருக்குமே சாத்தியம் இல்லாம இருந்தாலும் எனக்கு சாத்தியமாகும். என்றால் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன். கேட்கிறீங்களா? கேட்கிறீங்களாப்பா? யார் கர்த்தருக்கு அன்பு கூர்ந்து அவர் வார்த்தையை கேட்டு நடக்கிறாங்களோ, இயற்கை எல்லாமே மோசமா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில மாத்திரம் செழிப்பு வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. உயர் வந்து கொண்டே இருக்கும், பிரமோஷ் வந்து கொண்டே இருக்கும். யாரும் தடுத்து மொத்த ஆட்களும் தடுத்து நிப்பாட்டினா கூட தடுக்க முடியாது. ஏனால் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறவர் உங்க தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவரு முன்னாடி செல்றதால நீங்க பயப்பட வேணாம். பார்க்க பயப்படாதீங்க. முதல்ல கர்த்தருக்கு பயப்படுங்க, போதும். வேற யாருக்கும் பயப்படாதீங்க. அவர் பயந்து அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடங்க. எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும், எல்லாம் உனக்கு நன்மையை தேடி உங்களுக்கு வரும். அப்பொழுதுதான் இந்த இடத்துல அந்த வேலை புதிய வேலையா இருந்தாலும், யாரும் செய்யறதுக்கு துணியாத வேலையா இருந்தாலும் அந்த வேலையை செய்தான். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் அவனோடு இருந்தான், அவன் தேவன் நம்பினான். அல்லேலூயா. நாமும் தேவன் நம்பி வார்த்தையின்படி வேலை செய்யும் போது நம் வேலையில 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். எப்பொழுதுனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்யும் போது. ஆமென். இந்த கொடுப்பதை பத்தி நிறைய பேர் பேசுவாங்க. ஈசா கேட்ட விதவைத்தா 100 மடங்கு, இந்த கொடுப்பை பத்தி விட பேசலாம். ஆனா முக்கியமான எதுனா கொடுப்பை பத்தி இது வரல. அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்ததால 100 மடங்கு அதுல எல்லாமே இருக்கு. தேவன் வார்த்தை கீழ்ப்படிந்து கொடுக்கும் போது 100 மடங்கு ஆசீர்வாதம். தேவன் வார்த்தை கீழ்ப்படிந்து மன்னிக்கும் போது 100 மடங்கு ஆசீர்வாதம். தேவன் வார்த்தை கீழ்ப்படிந்து ஜெபிக்கும் போது 100 மடங்கு ஆசீர்வாதம். தேவன் வார்த்தை கீழ்ப்படிந்து நீங்க நன்மை செய்யும் போது 100 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. 100 ஆசீர்வாதத்தை பணத்துக்கு மாத்திரம் கொண்டு வைக்க முடியாது, எல்லாத்துக்குமே அது செட் ஆகும். எப்போதுனா யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள், யார் நடக்கிறாங்களோ அவர்கள் உண்டாகும். அதற்கு முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, பைபிள் படிக்கணும். பைபிள் ஆண்டவர் பேசுவார், சபைக்கு வரணும், நேரத்தோடு வரணும், கர்த்தர் நேசிப்பு என்பதை காட்டணும். இதெல்லாம் பார்க்கிறார். இவங்க நீங்க தனியா வாழல, நீங்க உங்களோட இருக்கிறாரு, உங்க ஆண்டவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. நீ தனியா வாழல. உலகத்துல உங்களை பிசாசு பார்த்து கொண்டிருக்குது, தேவனும் பார்த்து கொண்டிருக்கிறாரு. உங்க குடும்பத்தில் 4 பேர் இல்ல 6 பேர் இருக்காங்க. நல்லா ஜெபம் பண்ணா 5 பேர் இருப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணலனா 6 பேர் ஆயிடுவாங்க. எப்படிங்க பாஸ்டர்? 4 பேர், நானு என் பாஸ்டர், நான் ஒய்ஃப் 2 பசங்க, 4 பேர் தானே, 6 பேர் ஆவாங்க. ஜெபம் பண்ணலனா நீங்க 2 பசங்க 4 பேரா? ஜெபம் பண்ணீங்கன்னா 5 ஆண்டவர், ஜெபம் பண்ணலனா 6வது. கரெக்டா, இதெல்லாம் கரெக்டா 6 பேர் ஆயிடுவீங்க. ஜெபம் பண்ண ஒண்ணு 6 பேரு. வீடு வாடகைக்கு போக சொல்லணும். எத்தனை பேருங்க? 6 பேரு. 4 பேர் 2 பேருக்கு வந்தேங்கிற பின்னாடி நான் நடக்கிறத பொறுத்தா இருக்குது. 5 6 தெரியல அப்படின்னு. நீங்க நல்லா ஜெபம் பண்ணி தேவ வார்த்தை கேட்டா 5 பேரு. நல்லா ஜெபம் பண்ணாம வார்த்தை கேட்காம சும்மா எப்படி இருந்தீங்கன்னா 6 பேரு. எது வசதி? 5 போதுமா? 5 பேர் போதுமா? 6 வேணா, துரத்துங்க அவனை. துரத்தது உங்ககிட்ட தான் இருக்குது. யார்ட்ட இருக்குது? யார்ட்டப்பா இருக்கு சுரேஷே? உங்ககிட்ட எத்தனை பேர் இருக்கீங்க? 5 6 5. ரைட், சூப்பர், கடை கரெக்டாக இருக்குது. 5 பேர். யாரில் 6 பேர் வேணும்? யாருக்கு வேணாம்ப்பா,
அப்படின்றீங்களா? ஓகே. அப்போ இப்படி இப்போ உங்க வீட்டுல ஆண்டு இருக்கிறாரு. நீங்க மனைவி நடத்த விட்டு ஆண்டு பாக்குறாரு, கணவன் நடத்த விட்டு ஆண்டு பாக்குறாரு, பிள்ளைகள் நடத்த விட பாக்குறாரு. நீங்க வேலை செய்யும் போது ஒருத்தர் எப்படி பேசுறீங்கன்னு பாக்குறாரு, என்ன செய்யறீன்னு பாக்குறாரு. நீங்கள் லேட்டா வந்து ஒரு காரணம் சொல்றீங்களே, நான் அப்போ இது லேட் ஆச்சு பாஸ்டர்ன்றீங்களே, இது எனக்கு ஓகேவா இருக்கும். ஆனா உங்களோடே ஒரு இருக்காரு, அவர் நினைப்பாரு, எப்ப எவ்வளவு பொய் பேசுறான் பாரு, அவன் நல்லா தூங்கிட்டு என்ன சொல்றான், ஒரே டயர்டா இருந்துச்சு, டைம் ஆயிடுச்சு, மழை பெஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றேன். இதெல்லாம் பாஸ்டர் நம்புவாரு, நான் அவர் நம்பவும் இருக்கலாம். ஆனா உங்களோட வராருல, இந்த மனுஷன் பாரு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு லேட்டா வந்துட்டு என்ன சொன்ன பேச்சு பேச்சு பாரு, இவனை எப்படி ஆசிரிப்பேன். அங்க என்ன வந்துட்டியா, வந்துட்டே இருக்கிறேன், வந்து கிளம்பிருக்க மாட்டான், அந்த பாதி வந்துட்டே இருக்கிற, பைக்கை ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டேன், எங்க வந்துட்டேன் அப்படின்னுவான். ஆண்டு பாப்பார், அடப்பாய் மனுஷா, வீட்டு நீ கிளம்பல, உன் நம்பி எப்படி ஆசிரியர் கொடுப்பேன், கொஞ்சமா உண்மையா இருக்கணும். இப்ப கிளம்ப போறேன், வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, கிளம்பிட்டேன், முடிஞ்சிச்சு, செஞ்சாச்சு. அப்ப ஆண்டு கூடவே பாக்குறாரு. இதான் போட்டு உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அதெல்லாம் ஆண்டு பாக்குறாரு. நீங்கள் சொன்னீங்கன்னா திட்டு வாங்குவீங்க, கிளம்பல சொன்னா திட்டு வாங்குவீங்க. இப்ப 2 முடிவு இருக்கு உங்ககிட்ட. பைபிள் படி உண்மையா பேசி, சார் இன்னைக்கு கிளம்பல சார், கொஞ்சம் தூங்கிட்டேன் சார், டயர்ட் ஆயிட்டு, இப்ப கிளம்பல, கிளம்பிடுறேன் சார் சொன்னீங்கன்னா ஆண்டு புள்ள உன்னை ஆசிரிக்கிறேன் அப்படின்னு ஆசிரிப்பார். ஓனர்கிட்ட சார் கிளம்பிட்டேன் சார், வந்துட்டே இருக்கிற சார் சொல்லிட்டீங்கன்னா ஆண்டு பாப்பார், ரைட்டு. நீங்க ஓனர் என்ன பண்றீங்க, அவர் ஆசிரியர் நினைக்கிறீங்க, இல்ல உங்க வேலையெல்லாம் வாங்கிட்டு ஒண்ணுலாம் விட்டுருவான், உங்களை எல்லா வேலையும் வாங்கிடுவான். ஏன்னா உங்க ஆண்டு வாசிக்க முடியாது, ஓன் வாசிக்க மாட்டாரு. நீங்க ஒண்ணு ஓன்றுக்கா உண்மையா இருங்க, இல்ல ஆண்டுக்கா உண்மையா இருங்க. 2 பக்கத்துல உண்மையா இருந்தா கஷ்டம். அப்போ பரவாயில்ல, திட்டுவாலும் பரவாயில்ல, உண்மையை பேசுவோம், அப்படி உண்மை நேர்மையா இருப்போம், பைபிள் படியா பண்ணுவோம், உண்மையா நடந்து கொள்வோம், அன்பு செலுத்துவோம். இப்படி இருந்தீங்கன்னா அவன் ஆண்டு சொல்ல, எப்ப எல்லாரும் சொல்லுவோம் பொய் சொல்லுவான்ப்பா, இவன் பொய் சொல்ல மாட்டான்ப்பா, அவன் கிளம்புவான், வந்துடும், ஆஃப் அன் அவர் வந்துடுவான். ஒரு தெரியும் 10 நிமிஷத்துல வருவேன்னு, கிளம்பிட்டேன், அந்த பாடி பிரிட்ஜில் தான் இருக்கிறேன்னு ஒருத்தருக்கு ஊழத்துக்கு போறோம், கிளம்பிட்டேன், பாடி பிரிட்ஜில் தான் இருக்கிறேன், ஆஃப் அன் அவர் வரல, ஒரே டைம் ஆயிடுச்சு. இப்போ ஊழியத்துக்கு நானும் பெரிய பாஸ்டர் இருக்கிறோம், ஆஃப் அன் அவர். இப்போ நாங்கள் அவங்க பெரிய பாஸ்டர் எல்லாம் பாருங்க, இப்போ 10 நிமிஷம் வந்துடும் பாஸ்டர், ஆஃப் அன் அவர் கேட்கல, ஆஃப் அன் அவர் பொறுத்து 3/4 hour பொறுத்து திரும்பி ஃபோன் பண்றோம், பொண்ணு எடுக்குது, எடுத்துட்டு அப்பா குளிச்சுட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் வந்துருவாரு. அட பாவி மனுஷா, 10 நிமிஷத்துல பாடி பிடிச்சி இறக்கி நிற்கிறேன்னு சொல்லுவேன், வீட்டுல கிளம்பல, இவன் எப்படி ஆசிரியமா இருப்பான். கடைசி வரைக்கும் இன்னும் வேலை பண்ணா, அவன் பார்த்தா இன்னும் வேலை பண்ணா, வாழ்க்கை முன்னுக்கே வரல, அவன் பயங்கர திறமசாலி, ஆனா டெவலப் ஆக முடியல. நீ இவ்வளோ 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்காவது சொல்ல பெருசுன்றோம், இவன் முழு பூசிக்கா என்ன பண்றான், மறைக்கிறான், கஷ்டம். அதில் ஆண்டவரை நம்புங்க, மனுஷனை பிரியப்படுத்துறோன்னு பார்க்காம கர்த்தரை பிரியப்படுத்துற பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்வாராக. கடைசி படிச்சு 100 மடங்கு என்ன பண்ண ஈசாக்கு கடைசி படிச்சு 10 படிச்சிடலாமா. ஐஸ்வனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை பார்த்தீங்களா, மோசமான சூழ்நிலை, வேலையே தெரியாத சூழ்நிலை, யாருமே விதைக்க கூடாத சூழ்நிலை, பஞ்சமான சூழ்நிலை, ஆனால் கர்த்தர் வார்த்தைக்கு நம்பி விதைச்சா செய்தான். அப்ப நம்மளும் கர்த்தர் வார்த்தை நம்பி செய்வோம், நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோட இருக்கிறாருங்க. வேற எங்கேயுமே நம்ம கூட, நமக்கு அந்த உணர்வு நமக்கு வேணும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என் வீட்டுல என் கூட இருக்கிற ஆண்டவர் இருக்கிறாரு, வேலை இடத்துல என் கூட இருக்கிறாரு, வண்டியில போகும் கர்த்தர் என்னோட இருக்கிறாரு. அந்த உணர்வு யாருக்கு? யோசேப்பு சொல்றான், கர்த்தர் என்னை காண்கிறவர், என்னை காண்கிற தேவன்கிட்ட எப்படி இவ்வளவு பெரிய பொய் சொல்லுவேன், இவ்வளவு பெரிய பொய் சொல்லு, எப்படி அவருக்கு என்னை காண்கிறார், இவ்வளவு பெரிய பாவத்தை எப்படி செய்வேன், விரோதமா பாவம் செஞ்சு உன் ஹஸ்பண்ட் எப்படி நான் நல்லவன்னு நினைச்சுக்கொள்வேன். அப்ப ஆண்டு விரோதமா இவ்வளவு பெரிய பாவம் செய்வது எப்படி? ஏனென்றால் கர்த்தனை நம்ம அடிச்சு விடுறது, பொய்யா அடிச்சு விடுறது, பொய்யா யாரும் கேட்கல, உடம்பு அதாவது மனைவி சொல்லி அனுப்புறாராம், அப்பா கறி சாப்பிடாதப்பா, என்ன ஆகுது உடம்புல இது கொலஸ்ட்ரால் அதிகமாகுது, என்ன சாப்பிடாத, கறி சாப்பிடாது. இவன் என்ன பண்ற, நேரா போயிட்டு
கறி எல்லாம் சிக்கன் 65 இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசி ஒரு கறி இருக்கு, ஒரே கறி, அந்த ஒரு கறி வச்சுட்டு வந்துட்டார், சாப்பிடல. எல்லாம் கேட்ட ஃப்ரெண்ட்ஸ், என்னப்பா எல்லாம் சாப்பிட்டு ஒரு கறி வச்சு, இல்லப்பா காரணம் இருக்குப்பா, ஒரு கறியை சாப்பிடலப்பா சொல்லிட்டு ஒரு கறி மட்டும் வச்சுட்டு வந்துட்டார். வீட்டு ஒய்ஃப் கேட்டா, இப்போ டாக்டர் வந்து கொலஸ்ட்ரால் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க, சாப்பிடலாம். சாப்பிடவே இல்லையே. உண்மையா? ஆமாம், ஒரு கறி சாப்பிடலையே, ஒரு கறி சாப்பிடலையே. எந்த ஒரு கறி? லாஸ்டாச்சும் ஒரு கறி. மற்ற எல்லா கறி சிக்கன் 65 மொத்த கோழி முழுகிட்டு கடைசியில ஒரு கறி வச்சுட்டு வைஃப் கிட்ட சொல்றாருன்னா ஒரு கறி சாப்பிடல. சத்தியமாங்க, பைபிளுக்கு சத்தியமா சொல்ற, ஒரு கறி சாப்பிடல. இதெல்லாம் நீ மனைவி ஏமாத்தலாம், புருஷனை ஏமாத்திடலாம், ஆனா கடவுளை நீ ஒரு கறி ஏமாத்த முடியுமா? ஒரு கறியடா சாப்பிடல நீ, மொத்த ஒரு முழு கிரில் சிக்கனையும் முழுங்கிட்டு ஒரே ஒரு சிக்கன் மட்டும் ஒரே ஒரு பீஸ் வச்சுட்டு ஒரு கறி சாப்பிடல, ஒரு கறி சாப்பிடல. யாரை ஏமாத்த பாக்குற நீ? மனுஷன் இப்படிலாம் மாயமான சொல்லி ஏமாத்தலாம், கடவுளை ஏமாத்த முடியுமா? ஏன்? உன் கூடவே இருக்கிறாரு. காண்கிற மாத்திரம் இல்ல, உன் கூடவே இருக்கு. அதை முதல்ல ஃபீல் பண்ணி, என் கூடவே கர்த்தர் இருக்கிறாரு. இவன் திட்டுறாரா ஒருத்தங்க, அவன் பாக்குறாரு. என் பிள்ளைய திட்டிருக்கிறாப்பா, இவர் எதை நான் பண்ணுவேன், நீ கம்முன்னு இருங்க, யுத்தம் கர்த்தருடையது, அவர் செஞ்சுப்பார். நீங்க பழிவாங்க பார்க்காதீங்க, நீ அவனை எதை பண்ண பார்க்காதீங்க. உன்னை திட்டுவதை தேவன் பார்க்கிறார், உனக்கு உதவி செய்து தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. உங்களோட கர்த்தருக்கு முக்கியத்தை கொடுக்கிறவளை நிச்சயமா கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. எதுவுமே செய்ய வேண்டாம், கர்த்தர் வார்த்தை கேட்டு உண்மையா இருந்து பாருங்க, உங்க வாழ்க்கை மேலும் 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 உயர்ந்து கொண்டே இருக்கும். ப்ரமோஷன் வந்துகிட்டே இருக்கும், உங்க இங்கும் வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பை நீங்க பார்த்து கொண்டே இருப்பீங்க. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அதான் முக்கியம். எல்லா சொந்தக்காரங்க எல்லாரும் பார்த்து, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்து பொறாமை பண்ண, கடைசியில பாத்தீங்கன்னா அது இதுல அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க பொறாமை பண்ற அளவுக்கு 14 பாத்தீங்கன்னா, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்த அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். இவன் நாடோடியா போயிருக்கிறான், சொந்த தேசம் பெலிஸ்த இருக்காது, அங்க இவன் பெரியவனானதால மற்றவங்க வந்து பொறாமப்படுற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். யாருக்கு? சும்மா வெட்டி வேலையை உட்காரவங்களுக்குல்ல, கர்த்தர் சம உட்கார்ந்து கர்த்தரே பேசுங்கப்பான்னு சொல்லி அந்த வார்த்தை கேட்டு நடந்து அவர் அன்பு கூறுறவங்களுக்கு இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எல்லாம் எழுந்திக்கலாமா? அல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், தன் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய நித்திய கிருபை நம்மளோடு இருப்பதாக. வந்து ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி நடந்த ஈசா கர்த்தர் ஆசீர்வதித்தார் ஆண்டவரே. நானும் உங்களுடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்க விரும்புகிற ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதிங்கப்பா, என்னையும் உயர்த்துங்க ஆண்டவரே, என்னை மேன்மையாக வைப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எல்லாம் யோசிச்சு பாரு, கர்த்தர் உங்களோட வாழ்ந்து கொண்டு, அவர் எங்கேயுமே இல்லை, ஆவியானவர் உங்களோட இருக்கிறாரு, இயேசு உங்களோட இருக்கிறாரு, உங்க வீட்டுல இருக்கிறாரு, உங்க பக்கத்துல இப்போதே தேவன் பக்கத்துல இருக்கிறாரு. நீங்க சொல்வதை உண்மையா இருந்தாலும் சரி, பொய்யா இருந்தாலும் சரி, ஏமாற்றுறதாலும் சரி, உண்மை எது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. துர்சிந்தை, துர் எண்ணங்கள், மேட்டிமை எண்ணங்கள் வாழ்க்கையில சித்தி பெற முடியாது. தாழ்மை, தேவன் அன்பு, நல்ல எண்ணங்கள், நல்ல மனசு, தேவனோடு கேட்டு கடினமான காரியமா இருந்தாலும், செய்வதற்கு அரிதமான காரியமா இருந்தாலும், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவன் சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு அவனை மேலும் மேலும் பெருக செய்து உங்களை ஆசைக்கு கர்த்தர் போதுமுள்ளவரா இருக்கிறார். ஆபிரகாம் தன் சொல்லுக்கு கீழ்ப்படினாலே ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு தான் சொல்லு கீழ்ப்படிந்தபடினாலே ஈசாக்கு ஆசீர்வதித்தார். நீங்களும் அவர் சொல்லு கீழ்ப்படுத்தீங்கன்னா உங்களையும் ஆசீர்வதிப்பாரு, உங்களையும் உயர்த்துவாரு, உங்களையும் மேன்மையாக வைப்பாரு. எல்லாரும் பொறாமை பண்ற அளவுக்கு வர 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 விக்தி அடைவனா தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் அவருக்கு மாத்திரமல்ல, நமக்கும் உண்டு. அவர்களுக்கு மாதிரி ஈசாக்கு யாக்கோபு மாத்திரம் இல்ல, யார் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவ எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் வர 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 விருத்தி அடைந்து மேலும் 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 பெருகி உன்னதங்களை உட்கார்ற இலக்கு தேவன் உங்களை மாற்றுவாராக. தகப்பனே, அப்படி ஆசீர்வதிக்க நன்றி. பெரிய காரியம் செய்யும் இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவதேவ அன்பும் ஆவியும் ஐக்கியம் அந்நியனும்
இன்று கொண்டு சதாக்கள் நாம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, எம்முள்ளுமே பரிசுத்தமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல எண்ணங்களை கொண்டு போங்க, ஆண்டை கூட்டிட்டு போங்க. தினம் கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.